நீர் வெள்ளம், நிலவெள்ளம், கார் வெள்ளம், ஜன்னல் வெள்ளம், சென்னல் வெள்ளம், கனிமை வெள்ளம். தேசமான தேசத்திலே ஒரு அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டணம். சரி, எங்கப்ப அன்னம் என்றால் சோறு, கிரி என்று சொன்னால் மலை. மலை சுருக்கமாக சொல்ல போனால் சோத்தால் மடையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்கின்றார்கள். இந்த சோழவள நாட்டிலே சரி அம்மையப்பர் ஆலயம் ஒன்று இருக்கின்றது. அம்மையப்பர் ஆலயம் என்று சொன்னால் அதாவது அம்மையும் அப்பனும் இருந்து காட்சி தரக்கூடிய ஆலயம் அம்மையப்பர் ஆலயம். சரி, சக்தியும் சிவனும் இருக்கக்கூடிய ஆலயம். அதாவது கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்று சொல்லுவார்கள். ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்வார்கள். அந்த சொல்லிருக்கணுங்க. அந்த அம்மையப்பர் ஆலயம், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் சிவசக்தி ஆலயத்தை குறிப்பிடும். ஆமா, அந்த சிவசக்தி ஆலயத்திலே தினந்தோறும் அருகால பூஜை நடக்குமா? சரி, இந்த அருகாலை பூஜை செய்யக்கூடிய மறையவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் எத்தனை பேர்கள்? 61 மறையவர்கள் பூஜை செய்து வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை வருந்திய மறையவர் யார் தெரியுமா? சிவபாப்பான். யாரம்மா பாப்பா? சிவபாப்பான். ஓ, பேரு சிவபாப்பான். சிவபாப்பான். இந்த சிவபாப்பான் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? நாம திருமணம் முடிக்க வேண்டும். சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி மாலையிட்டு மனம் முடிக்கின்றார். மனமுடைத்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இவர்களுக்கு குழந்தை செல்வம் என்பது கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அவருடைய நிலைமையானது கவலைக்கிடம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து சரி இப்படி முறையமிட்டால் வாருங்க. எப்படி கண்ணே குழந்தை வளர்ந்தே வேளமன்றி ஓதையர் போலடவனமாய் குழந்தையது வேண்டுமென்றே ஓதையரும் கடவனமாய் நாகரிலே தோலை வந்து முறையிடுகின்றார்கள். ஆமாம் இறைவா, நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. பொன்னை தந்தாய், பொருளை தந்தாய், காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக தந்தாய். ஆனால் ஒரே ஒரு குழந்தை தர மறந்து விட்டாய். 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள். அது குழந்தை செல்வத்தை தர மறுத்து விட்டாய் ஆண்டவா. இவ்வளவு நாளும் அதனுடைய ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறேனே ஐயா, எனக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி பூஜையை நிறுத்திவிட்டு அம்மையப்பர் ஆலயத்திலே இந்த சிவபாப்பான் வந்து முறையிடுகின்றார்கள். வேண்டுதல் வீணாகாது என்று சொல்லி அதாவது சிவகாசி பெண்கொடியானவள் அருமையாக 10 மாதம் தேர்ந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாளா. எங்க அப்பா பெற்றெடுத்த குழந்தைக்கு எப்படி கண்ட வேதாமம் சூட்டுகின்றார்கள்? வேலவ வேதியன் என்று திருநாம பெயரை சூட்டுகின்றார். எங்க பயமா என்ன பேர் பொருத்தத்தை பாத்தீங்களாமா? என்ன பொருத்தம்? ஆமா, அதாவது அந்த கோவிலோ சிவன் கோவில், அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரியின் பேரோ சிவபாப்பா. இப்போது மகனுடைய பேர் பாத்தீங்களா? வேலவன். வேலவன் வேலவ வேதியன் என்று சொல்லி திருநாம பெயரை சூட்டினார்களா. இப்படி சரி வேலவ வேதியன் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே அம்மையப்பர் ஆலயத்திலே யார் வாழ்ந்து வருகிறார் பாருங்கள். 41 தாதி பெண்கள் நடனமாடி வருகின்றார்கள். இந்த 41 தாதியர்களுக்கும் தலைமை தாதியாக திகழ்ந்து வருகின்றார். சரி சிவகாமி தாதியானவள். எப்படி கண்ணே நகரானதிலே அணையதிலே இவளுக்கும் குழந்தை கிடையாது. என்ன பொன்னை அதிகமாக கொடுத்தான் பொருளை அதிகமாக
அதிகமாக கொடுத்தான். சரிதான். காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக கொடுத்தான் கரைக்கின்ற சிவபெருமான். ஆனால் 16 செல்வத்தில் குழந்தை செல்வம் முதலை என்று சொல்லக்கூடிய சந்தானம் என்று சொல்வார்கள். அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்க மறந்து விட்டார். ஏன் என்று சொன்னால், அதாவது இந்த தாதியர்கள் குடும்பத்தில் திருமணம் என்று உள்ளது கிடையாது. பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் கரைக்கண்டனை நோக்கி அவரவருக்கு தன் தானே திருமாங்கலையும் கூட்டிக் கொள்வார்களா? சரிதான். ஆமா, அதே போல் இந்த பெண்ணானவள் நாட்டியத்தை முடித்துவிட்டு அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து முறையிடுகின்றார்கள். முறையிடக்கூடிய நாளையே முறையிட்டார் பாருங்கள். என்ன கண்ணே சிவகாமி தாசியானவள் சொல்லுகின்றார். ஐயா அம்மையப்பர் சுவாமி, நானும் யாருக்கும் இந்த பாவம் செய்யவில்லை ஐயா. உமதுடைய நாட்டியத்திலேயே ஆலயத்திலே இவ்வளவு நாள் நாட்டியம் ஆடி வருகின்றேனே. நடை போட்டு வருகின்றாரா? ஆமா. நான் இதுவரைக்கும் ஏதாவது கேட்டிருப்பேனா? எதுவும் கேட்கவில்லை. ஆனால் இன்றைய தினத்திலே இடத்திலே ஒன்று கேட்கிறேன் ஐயா. என்ன? குழந்தை இல்லாதது கவலையானது ஒற்றி. சரி, எப்ப ஆலயத்தின் முறையை விட ஆமா கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விருச்சிகம் அல்லவா சிவபெருமான்? அவளுக்கு பிறகு ஆண் குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். மாதந்தை என்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலாம். ஆமா, அந்த குழந்தைக்கு எப்படி பெயர் சூட்டினார் பாருங்கள். பெயரோ குழந்தைக்கு எப்படி பெயர் சூட்டுகிறார்கள் பாருங்கள். எப்படி? திருகண்டன் அட்டுவன் என்று பெயரை சூட்டுகிறார். திருகண்டன் என்று சொன்னால் பகவானின்
மறுபெயர். சரி. கட்டுவர்கள் என்று சொன்னால் ஜதி சொல்லுவாங்க தெரியுமாமா? கொட்டுவார்கள் என்று அர்த்தம். ஆமா. இப்படி நட்டுவண்டு வயிறை சூட்டி நாளும் மேனியும் பொழுது வேண்டமாக வளர்த்துகின்றாள். இப்படி இருக்க சிவகாமிக்கு மீண்டும் ஒரு ஆசையாந்து வருகின்றது. இறைவா, பொன்னை தந்தாய், பொருளை தந்தாய், கேட்ட ஆண் குழந்தையை நீ கொடுத்து விட்டாய். ஆனால் எனக்கு பிறகு இந்த ஆலயத்திலே நாட்டியம் ஆடுவதற்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து முறையவிட அம்மையப்பர் அவளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றாரா? 10 மாதம் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டுமே என்று சொல்லி அவருடைய பெயரிடுவோம், அவருடைய பெயரிடுவோம், அருமையுள்ள மகளாருக்கு அவருடைய பெயரிடுவோம், அவருடைய பெயரிடுவோம், அருமையுள்ள மகளாருக்கு நல்ல பெயராக சொல்லி பார்க்கலாம். அதாவது நான் பெயர் வைக்கிறது ரொம்ப கில்லாடி. நான் வைக்கக்கூடிய நேரத்துல சரி கொஞ்சம் நீளமோ கொஞ்சம் கட்டையாகவே இருக்கும். பரவாயில்லை, நான் ஒரு பெயர் வைக்கட்டுமா? நம்ம கூட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கோம்னு பார்த்து சொல்லு. 6 பேர் இருக்கிறோம். 6 பேர் இருக்கீங்க. அங்கே பத்தி ஒரு டேங்க் இருக்கு, தண்ணி டேங்க். ஆமா ஆமா, அதனால நம்ம இது இங்கிலீஷ்ல சொல்லு 6 டேங்க் சொல்லு 6 டேங்க். எப்படி இருக்கு பேரு? அதாவது இப்படி எல்லாம் பெயர் வச்சா நல்லா இருக்காதுடி. ஏன்னா அந்த காலத்திலே கடவுளுடைய பெயர்களை தான் மனிதர்களுக்கு வைத்தார்களாம். ஆமா, எதற்காக சொன்னா இப்ப உன்னுடைய பெயர் முருகன் வச்சுக்கோயே, இவர் நாளைக்கு உங்க அம்மா எத்தனை நேரம் பண்ணி முருகா முருகான்னு கூப்பிடுவாங்க. அப்ப முருகன் என்று கூப்பிடக்கூடிய தருணத்திலே அந்த முருகன் நமக்கு கண்டிப்பா காட்சி கொடுப்பாராம். என்ன அந்த காலத்துல பேர் வைப்பாங்க, அதாவது ஒரு ஆளுக்கு வாயில நம்ம அதாவது கூப்பிடுற மாதிரி பேர் வைப்பாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது, அப்படியே நேர ஏருக்கு மாறா பேர் வைப்பாங்க. ஆமா, பேசவே முடியாத ஆளுக்கு கிளிமொழின்னு பேர் வைப்பாங்க. நடக்கவே முடியாத அந்த ஆளுக்கு நடராஜன் நல்லா தாண்டுவார், தாண்டவம் பிள்ளை நடராஜன் வைப்பாங்க. தலையில முடியே இருக்காத ஆளுக்கு முடிசூடும் பெருமாள் வைப்பாங்க. இப்படி நம்ம இடத்துல ஏருக்கு மாறாதான் பேர் வைப்பாங்க. விரட்ட மாட்டாங்க, அவங்க பேர் தர்மலிங்கம். யார சொன்னா நீ இப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம் அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்படி பெயரை சொல்றாங்க, இப்படி சரி பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. சிவகாமி தாசியானவள் இந்த குழந்தை லட்சுமி கடாட்சியம் நிறைந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு லட்சுமி 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 சிறு வயதிலே ரொம்ப அழகு என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இப்படி லட்சுமி என்று பெயரை சூட்டி வேணியும் பொழுது வண்ணமாக வளர்த்து வருகின்றாள். அது லட்சுமிக்கு 10 வயது பிராயத்தை அடைந்தவுடனே சிவகாமியான மணமகிழ பலபணியும் மங்கையர்க்கு அணிந்தவளும் கண்ணதிலே மையமிட்டா காது தங்கத்தோடு மிட்டாய் பரட்டு வழி முறுக்கு வழி நாடகம் சிலம்பு தண்டை வட்டரஞ்சா நெற்றி பெறே பார்ப்புருக்கி வார்த்தது போல் விளந்து வாழ லட்சுமியோ பார்ப்புரைக்கு வார்த்தது போல விளந்து வருகின்றாள். சிவகாமியானவள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகை எல்லாம் யாருக்கு சொந்தம்?
மகளுக்கல்லவா சொந்தம். பெண் பிள்ளைக்கு தானே போட்டு அழகு பார்க்க முடியும். கண்டிப்பாக. அப்படி என்று அநேக விதமான நகைகளை போட்டு அலங்காரம் செய்கின்றாளாம். சரி. லட்சுமியோட அழகு இருக்கு பாத்தீங்களா? அப்படி ஒரு அழகையா. என்ன லட்சுமி ஆடவர்கள் கண்டார்கள் என்று சொன்னால் அவள் பிறகே சென்று விடுவார்களாம் அந்த சின்ன வயசுல. சின்ன வயசுல பேர் அழகு என்று சொல்லுகின்றார்கள். ஆமா, அதாவது ரோட்டிலே நடந்து செல்லக்கூடிய முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அம்மா உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய ஊர் என்ன, நீ படிக்கிறியா இல்லை என்று படிக்காமல் இருக்கின்றாய் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய அழகை ரசித்து சென்று விடுவார்களா? ஆமாமா, அப்படி ஒரு அழகுன்னு சொல்ல வரீங்க. இப்படி இருக்க சரி, லட்சுமியுடைய அழகு எப்படி என்று பாருங்க. எப்படி கண்ணே? பெண்ணு காணால் பெண் அழகு. ஆமா, நல்ல கழுத்தழகு. ஆமாமா, இந்த நாகத்தின் இந்த விதமாக பெண்ணுக்கானால் பெண்ணழகு வேதனெல்லாம் முகத்தழகு. சந்திரனுக்கானாலும் சரி சற்று ஒரு கருப்பு உண்டு, சூரியனுக்கானாலும் சுற்றி ஒரு கருப்பு உண்டு, ஆடுகின்ற நாகத்திற்கும் அடிமடியில் கருப்பு உண்டு, சரி ஓடுகின்ற தண்ணீருக்கும் உள்சுழியில் கருப்பு உண்டு, அதிலும் பழத்திற்கானால் மத்தியில் ஒரு கருப்பு உண்டு. சரிதான். ஆனால் இந்த லட்சுமிக்கு தலைமுடியோ கருப்பொழிய தானே ஒரு கருப்பும் இல்லை, பின்னே ஒரு கருப்பும் இல்லை. இப்படி லட்சுமியால் வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே 12 வயசு இருக்கும். அந்த நேரத்திலே சிவகாமி நிற்கின்றார். நமதுடைய மகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றாள், பேரழகாக இருக்கின்றார். நமக்கு பதிலாக இவள் நாட்டியம் ஆடி வந்தாள் சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்கும். நாமல் குழந்தை பெற்றெடுத்ததே அதற்குத்தானே. அப்படின்னா சரி, லட்சுமியை நீ வீட்டுல இருக்க கூடாது, கண்டிப்பாக வெளியில விட்டுறணும். வெளியே இல்ல, நாட்டியம் ஆட சொல்லணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. கண்டிப்பாக இப்ப நல்லா கோவில போய் ஆடுறேன்னு சொன்னா கூட்டமே வர மாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க. சிவகாமியா அவ்வளவு நாட்டியத்தை பார்ப்பார்களா? நம்ம ஏன்னா சின்ன வயசுல நல்லாதான் ஆடினாங்க, நல்லா ஆடணும். வயசாயிட்டு இல்லையா, அது எல்லாத்துக்கும் உள்ளது தானே. ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் வீட்டுல ஓய்வு எடுக்கணும். ஒரு காலத்துல ஆடாத ஆட்டமா, ஆடாத பாட்டா. ஆமாமா, ஆடிய ஆட்டம் என்ன, அப்படி சிவகாமி தாதி பாடிய பாட்டு என்ன. இப்போ அதே ஆட்டம் பாட்டம் இருக்கின்றது, ஆனால் ஆட்கள் பார்க்க வர வேண்டுமே. கண்டிப்பாக கூட்டம் வராதல்லவா? அப்படி என்று தன்னுடைய மகள் லட்சுமி அழைக்கின்றாளா? ஆமா, மகளே லட்சுமி, அம்மா இங்க வா மகளே. வந்தேன் உன் அழகுக்கும் உன் திறமைக்கும் நீ கோவில்ல சென்று இன்றைய தினத்தில் நாட்டியம் ஆடி வர வேண்டும். சரிங்க அம்மா. ஏன்னா அம்மாவுக்கு வரக்கூடாத நோய் எல்லாம் வந்துருச்சு. சரி, சுத்தமா என்னால கோவில்ல ஆட முடியவே இல்லை. எனக்கு பதிலாக நீ ஆடி வருவியா செல்ல மகளே? கண்டிப்பாக அம்மா. அம்மா, இந்த வார்த்தை தாங்கள் எப்போது உரைப்பீர்கள் என்று காத்திருக்கின்றேன் சொன்னார். உங்களுக்கு வயதாகி விட்டது என்று சொல்லி நான் உரைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெளியிலே செல்லக்கூடிய நேரத்தில் சிவகாமி தாதி கிளவியாகி விட்டால் என்னுடைய செவியிலே கேட்கின்றது. தனியாக போக வேண்டாம், அழகா இருக்க பத்தியா? ஆமா, அண்ணன் இருக்கான், அண்ணன் திருகண்ட நட்டுவான். சரி, அவனையும் கூட கூட்டிட்டு போமா? ஆமா, ஏன்னா பாதுகாப்பாக பார்த்து கொள்வான். அப்ப எல்லாரும் பாப்பாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா, கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி இந்த லட்சுமியானவள் அம்மையப்பர் ஆலயத்திலே சரி நாட்டியம் ஆடுவதற்காக வருகின்றாள். லட்சுமி நடனத்தை பார்ப்பது கூட்டம் எல்லாம் அங்கங்கே அப்படி வரதுக்கு முன்னாடியே வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சிவகாமி தாதியே நல்ல ஆடினவர்கள். சரி, இந்த 16 வயது அதாவது 12 வயது மங்கை ஒன்று ஆட வருவார்கள் என்று சொன்னார். இந்த லட்சுமியானவள் எப்போது வருவாய் என்று நாட்டு மக்கள் அனைவரும் வழி மேல் விழிவைத்து காத்திருக்கின்றார்கள். ஆடுவதற்கு முன்னாலே வந்திருக்கிறாங்க. நம்மெல்லாம் இவ்வளவு தூரம் பாடுறவங்க யாராவது இருக்காங்களா பாத்தீங்களா? கொஞ்சம் கழிச்சிட்டுமா? அப்படியா? ஆமா, ஏதோ ஒரே ஒரு அக்கா மட்டும் நமக்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பலரத்தோட வந்தது. அப்படியா? எண்ணெய் வச்சு காவல் வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க. சரிதான். அப்படி என்று சொல்லி லட்சுமியாரோட அம்மையப்பர் ஆலயத்திலே நாட்டியம் ஆடி விளையாண்டு வாருங்கள். எப்படி கண்ணே? அம்மையப்பர் கோவிலுக்கு அம்மையப்பர் கோவிலுக்கு அந்தாடும் போய் வருவாய் சமையுடன் சதுராணி
தாயே லட்சுமியானவள் அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாடி வருகின்றாள். நடனமாடி வரக்கூடிய தருணத்திலே எல்லாரும் அப்படி அமர்ந்து லட்சுமியுடைய நாட்டியத்தை ரசித்தார்களா? எப்போது திரை விலகும் 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 என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றார்கள். பல நாள் ஆடி வருகின்றாள். அப்பொழுதுதான் கோவில பூஜை செய்தா பாத்தீங்களா? என்று சொன்னால் அதே அம்மையப்பர் ஆலயத்திலே 61 மறைவர்களுக்கும் தலைமை மறைவராக இருந்தார் அல்லவா சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியன் அங்கு பூஜாரி தலைமை பூஜாரியாக அமர்ந்து வருகின்றார். ஒரு நாளைய தினத்தை ஒரு மனதிலே நினைக்கின்றார். அதாவது ஒரு பெண்ணானவள் நாட்டியம் ஆடுகின்றாய் செல்லுகின்றாய். உண்மைதானே? நாமல் இதுவரையும் அந்த பெண்ணை கண்டது கிடையாது. பேரழகி என்று அல்லவா சொல்லுகின்றார்கள். இன்றைய தினத்தை நாமல் கண்டிப்பாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமி தாதியோ அதாவது லட்சுமியானவள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஓரமாக நிற்கக்கூடிய நேரத்தில் ஏறிட்டு பார்த்தால் லட்சுமியை தங்க சிலை போல் காட்சியளித்தாளா? மனதிலே நினைக்கின்றான். நம் குலத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு பேரழகிய நாமல் வாழ்நாளில் கண்டது கிடையாது அல்லவா? கிடையாது. ஒரு நாள் இருந்த மறுநாள் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணோடு நாமல் ஒட்டி உலாவ வேண்டும் என்று உள்ள ஒரு கீழ்த்தரமான மனதில் ஒரு எண்ணம் வச்சுட்டான். அம்மையம்மா கோவிலே பூஜை செய்யக்கூடிய பூஜாரி தெய்வத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். அவருடைய மனசுல அந்த எண்ணம் வரலாமா? கண்டிப்பாக வரக்கூடாது. அப்படி என்று சொல்லி அந்த பூஜையானது முடிந்து அனைவரிடத்திலும் கற்பூர தட்டை காண்பித்து வரக்கூடிய நேரத்தில் லட்சுமி இடத்தில் அருகிலே வந்தார். அந்த ஒளியிலே அவளுடைய முகத்தை கண்டார். தன்னுடைய மதியை இழந்தாள். ஒரு மனிதன் எதை வேண்டும் என்று சொன்னாலும் இழக்கலாம். தன்னுடைய மதியை மட்டும் இழக்க கூடாது. மதினா நம்ம அந்த மதி கிடையாது. மதி தன்னுடைய சொந்த மதி. சுய அறிவு இழந்துட்டான்னு அவனுக்கு வாழ்க்கையில எல்லா அனைத்தும் இழந்த மாதிரிதான். அவனுடைய மதியை இழந்தான். லட்சுமியுடைய பாதத்தில் பொத்தென்று விழுந்தான். லட்சுமியானவள் இதுவரைக்கும் சும்மாத்தானே வந்தார். ஆனால் இந்த நேரத்தில் கீழே மயங்கி விழுந்து விட்டாரே. கண்டிப்பாக என்னதாக இருந்தாலும் நான் தான் கேட்க வேண்டும். அப்படி என்று லட்சுமியானவள் சொல்லுகின்றார். என்ன ஐயா சுவாமி எழுந்திரீங்கள். என்ன இதுவரைக்கும் சும்மா தானே வந்தீங்க, இப்ப இப்படி விழுந்து கிடக்குறீங்களே? ஏன்னா வேதியை நடிக்கிறான்னு இவளுக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஆமா, ஏன் இப்படி விழுந்தீங்க? உடம்பு சரியில்லையா? எதற்காக விழுந்தேன் என்று எனக்கு தெரியாது. அவருக்கு அதாவது மயக்க வருவது போல ஜாலம் காண்பிச்சான். இந்த லட்சுமியானவள் மனதிலே நினைக்கின்றார். கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரி தெய்வத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அப்படி என்று சொல்லி கள்ளம் கபடம் இல்லாமல் அப்படியே இந்த வேலவனை கட்டி அணைத்து தூக்கி வைக்கின்றார் தன்னுடைய மடி மீது. பாருங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரீங்க. என்னுடைய வீடு வெகு தொலைவில் இருக்கின்றது. இங்கிருந்து நான் போவதற்கு முன்போ இன்னும் நான் இருப்பேனோ இருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. என்ன சொன்னா நீங்க கோவில்ல பூஜை செய்கிறோம் அல்லவா, நீங்க நிறைய காலம் உயிரோடு இருக்கணும். சரி, நீங்க ரொம்ப கஷ்டத்துல பேசுறீங்க அப்படின்னு சொன்னா எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது. உங்களுடைய ரொம்ப அடுத்தில் தான் இருக்கின்றதா? ஆமா. அப்படி என்று சொன்னால் என்னை அங்க அழைத்து செல்கின்றாயா? நான் உங்களை அங்கே அழைத்து சொல்கின்றேன். உங்க வீட்டில் யாரெல்லாம் உண்டு? எங்க அம்மா இருக்காங்க, எங்க அண்ணன் எந்த இருக்கிறாரு, நாங்க 3 பேர் தான். 3 பேர் தானா? ஆகட்டும் என்று சொல்லி அருமையாக தன்னுடைய அரண்மனையிலே அழைத்து வருகின்றார். அரண்மனையில் வரக்கூடிய நேரத்தில் தாசியான இந்த சிவகாமி தாதி வீட்டில் இருக்கின்றார். லட்சுமியானவள் வந்து கதவு தட்டுறாமா,
யாரது? அம்மா நான் தான் லட்சுமி. லட்சுமி வந்திருக்கின்றேன். வா லட்சுமியா? ஆமாம்மா. வா மகளே, அன்பு மகளே வா. அம்மா ஆட்டங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது தெரியுமா? நீ ஆடுன கூட்டம் வராம இருக்குமா? கூட்டங்கள் எல்லாம் அலை மோதியது மதியம். உன்னை பார்த்து அலை தெரிகின்றது. ஆமாம்மா. இந்த தினத்திலே நிறைய கூலி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்மா என்ன? அதோ இருக்கின்றானவ அண்ணன். ஆமா. 2-3 வாட்டி போயிட்டு வந்தான். அனைத்தையும் மாறிக்கொண்டு பின்னாடி போட்டு வைத்திருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். சரி, அப்பதான் வேதியை கண்டாய். ஆமாப்பா. மகளே, என்னம்மா அம்மா நீ தனியாக வராமல் இன்னும் ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றாய்? அம்மா இது யார் தெரியுமாம்மா? யாரு? நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்குமா? சாமியா? ஆமாம்மா. சாமி வந்திருக்குன்னா? அம்மா சாமி என்று சொன்னால் அந்த சாமி கிடையாது. அதாவது அம்மையப்பர் ஆலயத்திலே கோவில் பூஜை செய்யும் பூஜாரி நம்மளுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அப்படியா? ஆமாம்மா. சிவபாப்பானுடைய மகனாயவள். ஆமா. சரி இருக்கட்டு. இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா. உடனே வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போ. அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடு. ஆமா. அப்படி என்று சொல்லி சரி. அருமையாகவே ஆமா அன்றைய தினத்தன்று விபரிசையாக உபசரணங்கள் நடந்தது. சரிதான். ஏமா என்ன? தாதி வீட்டிற்கு போகக்கூடிய ஒரு நாள் போன மறுநாள் போகாம இருப்பான் அம்மா? இருக்க மாட்டான். ஏமா இப்ப பொதுவாக இப்ப ஒரு வயசான ஆளை நம்ம அதாவது ரொம்ப முடியாம இருக்கக்கூடிய ஆளை பார்க்க போகக்கூடிய நம்ம என்னது வாங்கிட்டு போவோம்? என்ன வாங்குவோம்? பல்லுக்கு பதமா பன்னோ ரொட்டியோ ஏதாவது வாங்கிட்டு போவோம். அப்படிதானே? சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு சாக்லேட்டோ பிஸ்கட் அப்படி வாங்கிட்டு போவோம். ஆமா. அதாவது நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் பூ வாங்கிட்டு போவோம். ஆமா. ஏன்னா பண்ணை அழகாவிய இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு திணை அழகாவிய ஒரு கற்பூரம் ஏதாவது வாங்கிட்டு போகும். அப்படிதானேமா? இந்த தாதி வீட்டிற்கு மறக்கூடிய மனதில் நினைக்கின்றான், நேற்று கையில காசு இல்லாம போனோம், மதிச்சா என்றும் காசு இல்லாமல் போனால் நம்மளை மதிப்பாளா? மதிக்க மாட்டார். அப்படி என்று சொல்லி இந்த தாதி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் மாறிட்டு போறான். இப்படி இருக்க சரி சிவகாமியாக நினைக்கின்றார். நம்ம மகள் ஒரு நல்ல ஆளதான் படிச்சிருக்கா. இவங்கிட்ட நிறைய பொன்பொருள் இருக்கின்றது. எப்படியாவது இவனுக்கு மருந்து கொடுத்து பொன்பொருளை எல்லாம் நாம வாங்க வேண்டும் என்று சொல்லி வசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மருந்திடவே வேணும் என்று மருந்து வல்ல கேட்டு வாழா. ஆடையொட்டி பின்தொடரை அதிகமாட்டி செயலையொட்டி மருந்தை எல்லாம் திரட்டி அவள் நிழலர்த்தி பாடுபட்ட மருந்தை எல்லாம் பாப்பானை தின்ன வைத்தாள். மருந்திட வேண்டுமே என்று சொல்லி அநேக விதமான மருந்துகளை சேகரித்து மசி போல அம்மியிலை வைத்து அரைத்து நிழலிலே காய வைத்து உருண்டையாக வைத்தாளாம். ஒரு உருண்டையாக உருட்டி வெற்றிலையிலே தடவி லட்சுமியை பார்த்தாள். மகளே லட்சுமி, வேதியர் வந்துட்டாரா? அம்மா 11:45 ஆகுது. சரி 12 5 என்று சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய அகரத்திற்கு வந்துருவார். சரி இருக்கட்டும், நான் ஒரு வெற்றிலை கொடுக்கின்றேன். சரி அதனை அவரை சாப்பிட சொல்லணும். அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனால் சாப்பிடவில்லை என்று சொன்னால் என் மீது பாசம் இல்லை என்று சொல்லு. எங்கப்பா உடனே சாப்பிட்டு விடுவார். அப்படியா? ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த வெற்றிலையை கொடுத்து விட்டு சிவகாமி தாதியாரும் வெளியில் சென்று விட்டார். ஆமா. இந்த வேலவன கோவிலிலே பூஜையை முடித்து விட்டு நேர சிவகாமியுடைய வீட்டிற்கே வருகின்றார். லட்சுமி லட்சுமி வேதியரா? ஆமா. வாருங்கள் வாருங்கள். ஆமா. அத்தை எங்க போறார்கள்? அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க. வெளியில போயிட்டாங்களா? ஆமா. பல நாள் கனவு. என்ன ஏனென்று சொன்னால் உங்க அம்மா இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு வாக்கியமும் பேச முடியவில்லை. சரி உன்னிடத்தில் தனிமையாக பேச வேண்டும் என்று அம்மா உங்களை இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. நீங்களும் வரலையா? அதனால போயிட்டாங்க. சரி உங்களுக்காக எங்க அம்மா சூடா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. ஆமா. இந்த பாலை நீங்கள் அருந்துங்கள், அருந்துவிட்டு பேசலாம். ஆகட்டும் என்று சொல்லி கொடுத்த பாலை வாங்கி அருந்தினான் இந்த வேலவன். என்னம்மா எங்க அம்மா வெத்திலே உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அது மட்டுமா இது வெத்தில சாப்பிடுவீங்களா? லட்சுமி என்ன? அதாவது எனக்கு தாம்பூலம் தரிக்கின்ற பழக்கமே கிடையாது. எனக்கும் என்னுடைய தோப்பனாருக்கும் தாம்பூலம் தரிக்கின்ற பழக்கமே கிடையாது. அப்படியா? ஆமா. தோப்பனார். ஆமா. அம்மாவை எப்படி சொல்லுவீங்க? மம்மி. அப்படியா? ஆமா. சரி உங்க தோப்பனாருக்கு பழக்கம் கிடையாது. ஆனா இங்க நீங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படியா? இத பாருங்க, நீங்க இந்த வெத்திலை சாப்பிட்டா என் மீது உங்களுக்கு பாசமே இல்ல அர்த்தம். லட்சுமி என்ன? உன்னுடைய திருக்கரத்தால் நீ விஷத்தை கொடுத்து
கண்டிப்பாக சாப்பிடுவேன். அப்படியா? ஆமாமா. அப்படி என்று வெற்றிலையை சாப்பிட்டானா? வெற்றிலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் மனதிலே நினைக்கின்றார், என்ன? அதாவது வேலையானது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதி எனக்கு ஊட்டிவிட வேண்டும் என்று சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்படியே முதுவை தட்டி கொடுத்துட்டா. இவன் மெய் மறந்த அந்த உமிழ்நீர் அப்படியே விளங்கி விட்டார். பாத்தீங்களா? மறந்த உள்ளே போகின்றது. சரி, வேலை செய்ய ஆரம்பிக்கின்றதா? ஆமாமா. அப்பதான் லட்சுமியை ஏறெடுத்து பார்க்கிறேன். ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் லட்சுமி அணிந்த ஆடை அவனுக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கலையா? லட்சுமி, ஆமா, இது என்ன ஆடை அணிந்து வைத்திருக்கின்றாய்? நாட்டிய உடை. நாட்டிய உடை. இனிமேல் நாளை முதல் நான் உனக்கு பன்னாரஸ் பட்டும் காஞ்சிபுரம் பட்டு வாங்கி கொண்டு தருகின்றேன். அப்படியா? ஆமா, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஆகட்டும் என்று சொல்லி. நகைகள் வச்சிருக்கீங்களா? நகைகள்? லட்சுமி, என்ன நகைகள் தானே? நம்ம இது இந்த சிமிக்கி கம்மல் அவ்வளவு அதாவது மாலையாக போட்டிருக்கின்றாய். தங்கத்தில் உனக்கு எதுவுமே கிடையாதா? தங்கத்துல எங்க அம்மா எனக்கு எதுவுமே செய்து கொடுக்கல. ஆமா, கவலைப்படாதே. என்ன? என்னுடைய தாயானவள் சரி அநேக பொருட்கள் வைத்திருக்கின்றார்கள், நாளை கொண்டு தருகிறேன், சற்று பொருள் எல்லாம் கொண்டு வந்து விட அப்படி என்று சொல்லி மறுநாள் வீட்டிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தாய் தந்தையருடைய சொத்து பணங்கள் கொஞ்சம் அப்படியே நகையாடுறது அவ்வளத்தை எடுத்துக்கொண்டு தாதியுடைய வீட்டிலே கொடுத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் போல சொத்து பத்திகள் இருந்த அனைத்து லட்சுமி பேர்ல எழுதி வச்சுட்டான். கொடுக்க முதலில்லாத நேரத்தில் அம்மையப்பர் ஆலயத்திலே வந்தான். நம்ம கையில தான் காசு இல்ல. அம்மையப்பர் ஆலயத்தில் எவ்வளவு பொன்பொருள்கள் இருக்கின்றது. தங்க சிலைகள் இந்த பொன்பொருள்கள் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய் லட்சுமிக்கு போட்டால் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி அருமையாக இருக்கும். உண்மைதானம்மா? அப்படி என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்துல வந்து அப்படியே கை வச்சுட்டான். இருக்கக்கூடிய பொன்பொருளை எல்லாம் தாசி பெண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தானா. கொடுக்க முதல் இல்லாத நேரத்தில் பார்த்தா உண்டியல பிரதான பூசாரி நம்ம தானே, சாவி நம்ம கையில தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்டியல தூக்கி கொண்டு கொடுத்துட்டான். அது மட்டுமில்லை, அடுத்த நாள் கையிலே காசுமில்லை, கொடுக்கவும் யாருமில்லை. லட்சுமி இவனால மறக்க முடியல. ஓட ஓடி லட்சுமியோட அரண்மனையில் வருகின்றான். சரி, கதவை தட்டுறான். அத்தே, அத்தே, எத்தனை பேரு கதவை தட்டுறீங்க? அத்தே, ஒரு ஆள் தான் அத்தே, நான் 2 கையெடுத்து தட்டுனேன். அப்படியா? ஆமா அத்தே. ஆமா ஆமா அத்தே. மேதியனா? ஆமா ஆமா ஆமா. வந்துட்டியாக்கும். ஆமா அத்தே. என்ன என்னத்தே தரக்குறைவாக பேசின மாதிரி? வர வர நீ பணமே கொடுக்க மாட்டேங்கடா. அத்தே, அதாவது லட்சுமி எங்கே சென்றார்கள்? லட்சுமி வீட்டுல கிடையாது. லட்சுமி நாட்டியத்திற்கு சென்று இருக்கின்றார். ஆமா, உங்க கையில காசு இருக்குதா? அத்தே, நான் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிவிடவா? என்ன? அதாவது லட்சுமி வரும் வரை தங்களுடைய இந்த ஒட்டு திணையில் கையில காசு இருக்கா இல்லையா? அத்தே, ஒரு தினமும் கடமை, நாளை கண்டிப்பாக கிடைக்கும், கொண்டு கொடுத்து விடுகின்றேன். கையில காசு இல்லாதவருக்கு தாசி வீடு தந்து வெளியே போன நாயே, வெளியிலே போன நாயே உள்ள வார்த்தையை கேட்டான் இந்த வேலவ வேதியன். மனவாளன் இந்த வார்த்தை சொல்லுகின்றார். என்ன சொல்றான் பாருங்க. என்னம்மா? நீ பல நாளாய் கொடுத்த மோதல அச்ச பிள்ளை, பல நாளாய் கொடுத்த முதல்கள் வெளியே போய் என்று உரைத்து விட்டாரே. மதியாதார் வாசலை மிதியாது என்று சொல்லுவார்கள். சரிதான், சிரமத இடத்தில் இருக்க கூடாது என்று சொல்லி ஆள் போன போக்கில் நடந்து
சரி முட்கள் நிறைந்த காட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்றானா நாட்டியத்தை முடித்து விட்டு லட்சுமியானவள் அரண்மனையில் வருகின்றாள் சரி தாயாரிடத்துல கேட்கின்றாள் என்னம்மா அம்மா அம்மா யாரு லட்சுமியா அம்மா 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 ஆமா நாட்டியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்னதம்மா நாட்டியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது நாட்டியம் நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்தது என்று எனக்கு தெரியும் ஏன் என்று சொன்னால் என்னுடைய மகள் அல்லவா ஆமா ஆமா ஊரார்கள் உடைமைகள் கொடுத்திருப்பார்கள் அல்லவா எல்லாம் அண்ணன் கிட்ட இருக்குது அண்ணன் கிட்ட அண்ணன் எப்போது வருவா அண்ணன் இப்போது பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படியா சரி சரி அம்மா என்ன பேச வரல நான் சற்று பொறுதாயி அதாவது நாட்டியமாடிய கலைப்பால் வந்திருப்பாய் ஏம்மா? வெந்நீர் போட்டு வைத்திருக்கின்ற நம்ம குளித்து விட்டு ஓய்வெடு அம்மா நான் அண்ணன் வரும் வரை வெளியில் நின்று கொண்டு வேதியர் வந்தாங்களா வேதியர் சாமி வந்தாங்களா அம்மா ஆ. ஒரு வேதியன் வந்தால் வேதியர் என்று சொல்லலாம் ஆ. வேதியர்கள் பல பேர் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து வாயை மூடு செல்கிறார்கள். ஒருத்தர் தான் வருகின்றார் வந்தாரே வரலையா எந்த வேதியரம்மா கோயில்ல பூஜை வைப்பாரே ஆமா வேலோ வேதியன் வேலவன் ஆமா வந்தான் மக்கத்த பையன் என்னம்மா? ஒன்று திண்ணையிலிருந்து லட்சுமி லட்சுமி என்று உளறிக் கொண்டிருந்தான் அம்மா உன்னுடைய கையிலே காசு பணம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன் சரி இன்று ஒரு தினமும் கடம் என்று உரைத்தான் எம்மா காசு இல்லாதவனுக்கு தாசு விடுவதற்கு கைவனை வீட்டை விட்டு வெளியிலே போட நாய் என்று உரைத்தேன் அடியே பாவி என்ன கோபத்தில் இருந்தார் என்று தெரியாதம்மா நீ அழிந்திருக்கின்றாயே ஆ. பொன்பொருள் ஆமா. அது அவர் கொடுத்ததுதானே உண்மைதான் நான் போட்டிருக்கிற பொன்பொருள் அவர் கொடுத்ததுதானே உண்மைதான். அவர் கொடுத்த பொன்பொருள் எல்லாம் ஆ. 7 தலைமுறைக்கு நம்ம இருந்து சாப்பிட அளவு கொடுத்திருக்காரு இருந்தால் என்ன எம்மா ஆ. இதெல்லாம் தவறம்மா என்னம்மா வெளியே போ நாய் என்று உரைத்திருக்கின்றாயே இங்க பாரு என்ன? அவர் இல்லாத இடம் எனக்கும் தேவையில்லை உடனே அவரை போய் கூட்டிட்டு வா என்ன கூட்டி விட்டு வர வேண்டுமா இல்லன்னா நான் இப்ப போயிருவேன் லட்சுமி என்ன என்ன வார்த்தை சொல்லுகிறாய் லட்சுமி என்ன வார்த்தை சொல்லுகின்றாய் அம்மா ஆ. வாழ்ந்தாலும் அவரோடு செத்தாலும் அவரோடு என்ன வார்த்தை சொல்லுகின்றாய் லட்சுமி ஒரு வார்த்தை தாய் விளக்கதை கேட்காமல் செல்லாது அவர் இல்லாத இடம் எனக்கு தேவை கிடையாது நான் வருகின்றேன் ஆ. இளமரி குலை அறியாது என்று சொல்வார்கள் ஆமா. அது நஞ்சை கண்டாலும் ஒரு கடிக்கடிக்கத்தான் செய்யும் சரி. இந்த வேலவ வேதியனோ ஊரவர்கள் உடமையை கொள்ளையடித்த குற்றத்திற்காக ஆமா. இவனை தேடாத இடத்தில் அனைவரும் தேடி வருகின்றார்கள் கொள்ளை எடுத்து யாருக்கு கொடுத்தான் யாருக்கும் கொடுத்து விடட்டும் உனக்கு தானே கொடுத்தான் அம்மா கொடுத்தான் என்று உரைக்கின்றாய் ஆமா 3 நேரமும் மூக்கு பிடிச்சு சாப்பிட்டுட்டு தான் கொண்டு தந்தான் சும்மாவா தந்தான் இத பாரு ஆ. என்னதான் இருந்தாலும் என் மனம் கேட்கவே கேட்காது அப்படி என்று சொன்னா? நான் இப்பொழுதே வேதியர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றியா அப்படி என்று சொன்னால் போடி போ 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 தாய் விளக்கியது கேளாமல் போகிறாய் அல்லவா போ அப்படி என்று தாயார் சொல்லி தட்டான் சரி. அருமையாக எங்கே வெளிநாடு வாருங்கள் எங்கம்மா நாட்டமுடன் வேதியனா நாட்டமுடன் வேதியனா ஆட்டமுடன் வேதியனா சென்றதாரே வாதை வழி ஆட்டமுடன் வேதியனா ஆட்டமுடன் வேதியனா நாட்டமுடன் வேதியனா சென்றதோர் வாரி வழி சென்றதொரு வாரி வழி நாளே மறையவன் என்ன மகிழவோ மரியாதை நடந்து அடலே வந்து சேர்ந்தான் லட்சுமியோ லட்சுமியோ வந்து நிதி லட்சுமியோ அத்தையோ சொல்லுவாளா அத்தையோ சொல்லுவாளா இப்படியாக ஆமாம்மா அவர் நடந்த தடத்தின் வழியாக நடந்து சரி லட்சுமியும் முழுக்கள் நிறைந்த காட்டிலே வருகின்றாளாம் ஆமாம்மா வந்து சொல்றா ஒரு கள்ளியடை மூட்டிலே கவலை கோர்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தான் இந்த வேலவ வேதியன் சரி அந்த லட்சுமியானவள் என்னமா சொல்லுகின்றார்கள் ஐயா என்ன வேறேறி என்னம்மா இத பாருங்கள் நான் லட்சுமி வந்திருக்கின்றேன் லட்சுமி ஆ யார் லட்சுமியா ஆமா ஆமா இதற்காக கண்ணை தேடி வந்தா என்னை இத பாருங்க ஆ. எங்க அம்மா ஏதோ வார்த்தை சொன்னாங்களாம் ஆ. நீங்களும் கோபத்துல வந்துட்டீங்களா ஆமா. எங்க அம்மா சொன்ன வார்த்தைகளா பெரிதாக நினைக்க வேண்டாம் அம்மா. என் கூட என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள் உன்னை தேடி உன்னுடைய அகரத்திற்கு நான் சென்றிருந்தேன் ஆ. உன்னுடைய தாய் இருக்கின்றாளே சிவகாமி தாதி ஆமா. என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா என்ன சொன்னாள் காசு இல்லாதவனுக்கு தாசி வீடு எதற்குடா ம். வீட்டை விட்டு வெளியிலே போடாது ஆயே என்று உரைத்தாள் இத அல்லவா பாருங்க ஆ. உங்க அத்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க இதெல்லாம் பெரியதாக நினைக்கலாமா அம்மா ஆ. உயிரே போனாலும்
இருந்தாலும் உன்னுடைய அகரத்திற்கு நான் வருவதில்லை. வரமாட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த விதி காரகத்திலே முடிந்து விடட்டும். இத பாருங்க, நீங்களும் வரலன்னு சொன்னா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா என்ன? அதாவது தனிமையாக நடந்து வந்திருக்கின்றாய். இப்போ நீங்க அங்க வரமாட்டீங்க, அப்படின்னா நான் உங்க வீட்டுக்கு வருகின்றேன். என்ன? அதாவது நான் எங்கும் வருவதாக இல்லை. சரி, அப்படியானால் இது வேறு ஏதாவது நாட்டிற்கு செல்லலாமே? கண்டிப்பாக வேண்டாம் வேண்டாம் கண்ணே. இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அது இந்த லட்சுமியானவளுக்கு தூக்கம் வருகின்றது. அதற்காக தான் பெரியவர்கள் ஒரு வாக்கியம் சொல்வார்கள். கேடு வரும் காலம் கேளாது கண் தூக்கம் என்று சொல்வார்கள். வாழ்வு வரும் காலம் வராது கண் தூக்கம் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் இவள் முந்தைய தினத்து இரவு முழுவதும் நாட்டியமாடிய களைப்பும் இந்த வேலவ வேதியனை காரகத்திற்கு தேடி வந்த கலைப்பினாலும் இவளுக்கு கண் தூக்கம் வருகின்றது. மனதிலே நினைக்கின்றார், அதாவது வேறு ஒரு இடத்தில் சென்று நாமல் படுத்தோம் என்று சொன்னால் இவர் சென்று விடுவார்கள் என்று சொல்லி கள்ளம் கபடமற்ற அந்த வேதவ வேதியனுடைய துடை மீது தலை வைத்து உறங்குகின்றார் இந்த லட்சுமியானவள். ஐயா வேதியரே, எனக்கு தூக்கம் வருகின்றது. உங்கள் மடி மீது தலை வைத்து கொஞ்ச நேரம் நான் தூக்கட்டுமா? தூக்கம் வருகின்றதா? தாராளமாக தூங்கி அப்படின்னு சொல்லி மடி மீது தலை வைத்து தூங்குகின்றானா? தூங்கக்கூடிய நேரத்திலே பார்த்தான் பாருங்கள், வேதியன் கள்ளம் கபடமற்றவன் நிற்கின்றான். இவள் அணிந்திருக்கின்றானே ஆடைமணிகள் அனைத்தும் யாரு கொடுத்தது? அவள் கொடுத்ததல்லவா? எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வெளியே போய் சொல்கின்றாளே, தாயை போல பிள்ளை என்று சொல்லுவார்கள். இன்று இவளுடைய தாய் உரைத்த வார்த்தை இனி ஒரு நாள் இவள் உரைக்க மாட்டாள் என்று என்ன நிச்சயம் இருக்கின்றது? அப்படி என்று அவன் மனதிலே என்ன எண்ணம் கொண்டான் பாருங்கள். ஓசி அந்த வேதியனோ, ஓசி அந்த வேதியனோ அம்மை உடமை எல்லாம் இளமணலை தான் கூட்டி நினைக்கின்றான் கொலை செய்ய வேண்டும் என்று. ஏன்னு சொன்னா ஏறிட்டு பார்க்கின்றான் இந்த லட்சுமியை. பார்க்கக்கூடிய நேரத்தில் அனைத்து ஆடை அணிகலங்கள் அனைத்தும் நாமல் கொடுத்தது. கொடுத்த முதலை நாமல் எடுப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இவளிடத்திலே பொருளை தா என்று கேட்டால் கொடுப்பாய் கண்டிப்பாக. ஆனால் உன் பின்னால் வருகிறேன் என்று சொல்லுவாய். அதனால் இவளை நாமல் கொலை செய்ய வேண்டும். இந்த அரும்பெரும் கானகத்தில் கொலை செய்தால் யார் காணப் போகின்றாய்? அம்மா கொலை செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டான். கையில எதுவுமே கொண்டு வரவில்லை. அதாவது ஒரு கத்தி இருக்குன்னா ஒரே குத்துல குத்தி கறக்கிடலாம். சரிதான். ஆமா. ஒரு கயிறு இருக்கான்னு வச்சுக்கேன், என்ன கரணி கழுத்துக்குள்ள போட்டு இறக்கிடலாம். சரி, செத்து போவா. ஆமா. நாமளும் வெறும் கையும் வீசின கையுமாக அல்லவா வந்தோம். அப்படி என்று சொல்லி முதலாக தொடையளவு மண்ணை கூட்டுகின்றான். மண்ணை கூட்டி அசையாமல் அவளுடைய தலையை அந்த மண் மீது வைத்து விட்டு எழுந்திருந்து தேடுற ஏதாவது பொருள் இருக்குதான்னு சுற்றுமுட்டும் பாக்குறான். ஒருத்தரும் கிடையாது. அரும்பெரும் கானகத்தில் யாருமா இருப்பா? அதானே. அப்பொழுது ஒரு பார்வங்கள் இவனுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்ததா? நான் இருக்கின்றேன் என்று சொல்லி கௌரவமாக காட்சி அளித்ததா? இலையை கொள்வதற்கு பார்த்தான் இந்த வேலவ வேதியன். தூக்க முடியாத கல்லை தன்னுடைய துடை மீது தூக்கி நெஞ்சோடு தூக்கி ஆடாமல் அசையாமல் இருந்தால் அல்லவா தூக்கை நெல்லால் தலையது தலையிலே கொண்டு பொத்தென்று போட்டான். அம்மா என்று அலறி விழுந்தாள் லட்சுமியானவனே. சரி, கல்லை எடுத்தந்த மறையவன் போட, கல்லை எடுத்தந்த மறையவன் போட, நல்லாளோட தலையது தெரிய புரண்டாள் புரண்டாள் மறுநாள் தாசி, புரண்டாள் மறுநாள் தாசி, புரிந்தாள்
உயிரது போன பொழுதி வாயிலை துகிறது போன பொழுதி உடலில் கிடந்த உடமையை கழற்றி ஒரு கட்டாய் கட்டிய வேதி என்றானோ ஒரு கட்டை கட்டிய வேதி என்றாலும் பூரித்தி மறையவன் போக புறப்பட்டு அவ்விடமிட்டானே இப்படி பாறாங்கல் எடுத்து தலையிலே போடுகின்றாள் ஆமாம்மா அம்மா என்று அலறி விழுந்தாள் லட்சுமியானவள் ஆமா புரண்டாள் புரண்டாள் மருண்டாள் ஏதாசி இறைவா ஆண்டவா இவனை நம்பித்தானே நான் வந்தேன் ஆமா. நம்பி வந்து என்னை நடுகாட்டில் கல்லை தூக்கி போட்டு கொன்று விட்டானே பாவி ஆமாம்மா டேய் வேலவா ஆ, உனக்கு நான் என்ன பாவம்டா செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேனடா உன்னை நம்பி அல்லவா என்னுடைய தாய் விலக்கிய பின்பும் கேளாமல் அரும்பெரும் காரகத்திற்கு வந்தேன் எனக்கு நியாயம் சொல்லாமல் கல்லை போட்டு கொண்டு விட்டாயடா பாவி கல்லை போட்டு இறைவா ஆண்டவா இவன் என்னை கொண்டதற்கு ஆமா காட்டிலே யாருமே சாட்சி கிடையாதா ஆமா சிவசங்கர கடவுளே நீ சாட்சி என்றாயே ஆமா இவள் கண்களுக்கு ஒரு கள்ளி மரமான தெரிகின்றதா ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கள்ளி மரத்தை கண்டாள் சரிதான் டேய் பாவி நீ கொன்றதை யாருமே பார்க்கவில்லை என்றுதானே நினைத்து கௌரவமாக காட்சியளிக்கின்றாய் ஆ, இதோ இங்கு வளர்ந்து நிற்கிறதல்லவா கள்ளிமரம் இந்த கள்ளிமரமே சாட்சி கள்ளி மரத்தை சாட்சி வைத்துவிட்டு இவளுடைய உயிரானது பிரிந்து செல்கின்றதா செத்து போடி அப்படி என்று அப்படியே சொல்லிட்டான் ஆமா ஆமாம்மா செத்து போனாலும் செத்து போயிட்டான் செத்து போடின்னு சொல்லிட்டான் இப்படி இருக்க பார்த்த இவன் கௌரவமாக சொல்லுகின்றான் என்ன இந்த அரும்பெரும் காரகத்தில் இந்த கள்ளிமரம் சாட்சி சொல்வதா அதானே ஆதி சிவ சங்கர கடவுள் வந்து சாட்சி சொல்வதா சரி அம்மை உமை பங்காளி வந்து சாட்சி சொல்வதா அப்படி என்று சரி. இருமா போட நினைக்கின்றான் ஆமாப்பா. ஆமா, செத்து போயிட்டாளான்னு பார்க்கணும் ஆமாப்பா மூக்கல கை வச்சு பார்க்கணும் செத்து போயிட்டான் அறிஞ்சான் ஆமாப்பா. அந்த நேரத்திலே சரி. அவன் அணிந்திருந்தார் பாருங்க அணிகலன்கள் ஆமாம்மா. அதை அனைத்தையும் கலற்றுகின்றான் கலட்டி அந்த துண்டை விரித்து ஆமாம்மா. ஒரு ஒட்டரமாக கட்டி கட்டி. அந்த இடத்தை விட்டு அவன் சென்று விட்டான் ஆமா இது இப்ப எங்கடி இருக்க அங்கே லட்சுமியுடைய அரண்மனையிலே நடக்கிறது பாருங்கள் இரவிலே இவளோடு மத்தளம் கொட்ட இரவியில எவளோடு மத்தாளம் கட்ட சென்ற அண்ணந்திரே நல்ல நட்டு வந்தானோ பொழுதேறி நின்ற பின் வீடதிலே வந்தான் பொழுது விடிந்த வீடதிலே வந்தான் வீடதிலே வந்தவள் மத்தளம் இருக்கேன் வாய்மொழி கேட்டானே சிவகாமியோடு வாய் மொழி கேட்டானே சிவகாமியோடு லட்சுமி
அம்மா நான் தான் அம்மா. அவனுக்கு பெயர் கிடையாது. அம்மா திருகண்ட நட்டுவன் வந்திருக்கேன். நட்டுவனா? அம்மா என்ன ஊரவர்கள் தந்த உடைமைகள் எல்லாம் இருக்குமா? வாங்கிட்டியா? வாங்கிட்டோமா. பணம் எல்லாம் பேக்குக்குள்ள இருக்கு. அம்மா சரியா இருக்குதா? ஆமா அம்மா. சரி இருக்கட்டும். நீ ரொம்ப முழிச்சிட்டு வந்திருக்கிற, அதனாலே உனக்கு சூட சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. அம்மா நான் வந்த உடனே ஓடோடி சென்று என்னுடைய மத்தளத்தை வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வைப்பாளே அருமை தங்கை. மத்தளத்தை கொண்டா நான் வாங்கி வைக்கிறேன். அம்மா என்ன நான் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லித்தாயே. என்னுடைய அருமை தங்காய் எங்கு சென்றாய்? அவள் வீட்டில் கிடையாது. என்ன வீட்டில் கிடையாதா? கிடையாது. எங்கு சென்றாய்? வந்தது வராதமா வேதியர் எங்கன்னு கேட்டா, வேதியர் வந்த உடனே கையில காசு இல்லைன்னு சொன்னா பாத்தியா, நானும் வெளியே போன்னு சொல்லிட்டேன். இவளுக்கு பொறுக்கல்ல, வாழ்ந்தாலும் அவரோட தான் செத்தாலும் அவரோட தான் சொல்லி அம்மா என்ன பின்னாலேயே போயிட்டாடா. அம்மா என்ன வார்த்தை சொல்லுகின்றாய் தாயே, என்ன வார்த்தை சொல்லுகின்றாய் அம்மா. எவ்வளவோ தூரம் எடுத்து உரைத்தேன், ஆனா அவள் கேட்கற மாதிரி இல்ல. அம்மா 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 கெடுத்து விட்டாயே பாவி, கெடுத்து விட்டாயே. காயமுள்ளா அம்மா என்னம்மா சொல்லுகின்றாய்? அம்மா போனால் போகட்டும். அம்மா என்ன ஊரவர்கள் இடத்தில் உடமையை கொள்ளையடித்த குற்றத்திற்காக அந்த வேலவ வேதியனை தேடாத இடத்தில் அனைவரும் தேடி வருகின்றார்கள். என்னுடைய அருமை தங்காயை அவன் வைத்திருந்தானோ கொன்றானோ என்று தெரியவில்லை அம்மா. இத பாரு அம்மா, பார்த்தாயா? தாய் பேச்சு கேட்காத பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது. அம்மா இத பாரு, இவ நீ என்ன சொல்ல வர்ற? அம்மா வந்தால் என்னுடைய தங்கையோடு தான் வருவேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய தங்கை இல்லாத வீட்டை பார்த்தாயா? ஆமா. அதாவது தங்கை இல்லாத இடம் தாமரை இல்லாத தடாகம் போல காட்சியளிக்கின்றது. வந்தால் என்னோட தங்கையோடு வருவேன். இல்லை என்று சொன்னால் என்னுடைய தங்கை எங்கு சென்றால் அங்கே நானும் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதின் வந்த இடத்தை விட்டு சென்றார். இப்படி இருக்க காட்டிலே தங்கையை தேடி வருகின்றார். சரி, ஒரு கள்ளி மர முட்டிலே தங்கையுடைய சேலையை கண்டானாம். அப்படி சேலை அசைய பண்ணா இருக்கக்கூடிய சேலையை கண்டவுடனே மனதில் நினைக்கின்றார். ஏன்னா அதாவது வேதியனை தேடி வந்த களைப்பும் இரவு முழுவதும் நாட்டியமான களைப்பினாலும் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கின்றேன். ஓடி சென்று அழைத்து அகத்திற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் மாறாக அந்த தங்கை மேலே கல்லி கண்டான். பார்த்தீர்களா? கண்டானே தங்கை தலை மேலே கல்லே, கண்டானே தங்கை தலை மீது கல்லை, எடுத்தவன் கல்லை நகர்த்தேன், கண்ணிலும் முகத்திலும் முத்தமிட்டானே, கண்ணிலும் முகத்திலும் முத்தமிட்டானே. நாளை தங்காய் ஓடி வரக்கூடிய தருணத்தை தங்கி தலைமையிலே கண்டான். அவனும் நினைக்கின்றான், இறைவா என்னுடைய தங்கை இப்படி மறப்பதற்காக நான் ஓடி வந்தேன். என் தங்கா, என் அருமை தங்கா, ஒரு முறைக்கு 1000 முறை எடுத்து உரைத்தேன் அல்லவா? வேலவ வேதியனை நம்பாதே, வேலவ வேதியனை நம்பாதே என்று சொல்லி சரிதான் அரும்பெரும் கானகத்தில் அந்த நிலையில் பார்ப்பதற்காக தங்காய் நான் அங்கிருந்து உன்னை பார்ப்பதற்கு வந்தேன். தங்காய் சதுராடி சோறுட்டினாய் தாயே எங்களுக்கு. தங்காய் நீ சிரிக்கக்கூடிய நேரத்தில் கோடி முத்துகளை பாறைகளில் சிதறவிட போல் காட்சி அளிப்பாய் அல்லவா அம்மா? அம்மா எங்களை விட்டு சென்று விட்டாயே தங்காய். அப்படி என்று பார்த்த இந்த அதாவது இந்த திருகண்டனத்தை வந்து நினைக்கின்றான். அதாவது நீ இல்லாத இடத்தில் நான் உயிரோடு வாழ்வதா? சரி, ஒருபோதும் இருக்காது என்று சொல்லி அதே கல்லிலே முட்டினான், மோதினான், தன்னுடைய உயிரை அப்படியே விட்டுட்டான். இப்படி இருவேருடைய உயிரம் கைலாசம் செல்கின்றது. சரி, இருக்க லட்சுமியை கொண்டானே பாவி அவன் மனதிலே நினைத்தான். பாருங்க, அவனுடைய அரும்பெரும் கானகத்தில் அவனுடைய நிலைமை என்னவென்று பார்த்தால் சாதியை கொள்ளே
தெரியாதனவே காட்டு வழி விட்டு சாட்டு வழியாதே காட்டு வழி விட்டு சாட்டு வழியாதே இந்த தாதியை கொண்டு விட்டு வந்தா பார்த்தீங்களா? மனதிலே நினைக்கின்றார்கள் நாங்கள் காசிவா நகரத்துக்கு செல்ல வேண்டும். அங்க சென்று இந்த பொருள் எல்லாம் கொடுத்து பணம் வாங்கணும். கண்டிப்பாக பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுக்கணும். வட்டி கொடுக்கணும். அந்த குட்டி போடும். ஆமா. அந்த குட்டியை வாங்கி ஒரு கப்பல் வாங்கணும். சரி. கப்பல் வாங்கி கடல்ல விடணும். இப்படி கடல்ல விட்டு அப்படி நம்ம வணிகம் செய்து கோடீஸ்வரன் ஆகணும். என்ன அந்த புத்தி எண்ணிட்டு வந்தா பாத்தீங்களா? இவனுக்கு பார்த்த சிவபெருமான் சும்மா இருப்பாரா? என்னால புத்தியை எண்ணினால் தெய்வம் இடையில் சதிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? கரெக்ட். என்ன சிவபெருமான் பார்க்கின்றார். யமகால தூதுவர்களே சுவாமி வாருங்கள். நான் தான் யமன். அதோ ஒரு பாவி பாட்டு பாடிட்டே வர்றான் பாத்தியா? அவனுடைய உயிரை எடுத்தாக வேண்டும். ஓ, ஆடலும் பாடலோடு வருகின்றாயா? சொல்ல பண்ணிட்டு வர்றாயா? பாரியை கொண்டு வருகின்றோம். அப்படி என்று சொல்லி காலன் கரும் பாம்பாகவும் யமகால தூதர்கள் தோண்டியும் பட்டையும் கிணறுமாகவே அப்படியே அரும்பெரும் காரகத்தில் காட்சி அளிக்கின்றாரா? சரி. இவனுக்கு தண்ணீர் தாங்க. ஆமா, ஏன்னா ஆடல் பாடல் வந்தா பாத்தீங்களா? இப்ப நம்ம 2 நேரம் தலையை போட்டு அடைச்சுமே ஒரு மாதிரி பராணமா வரும். அவன் ஆடலும் பாடலோடு வரக்கூடிய நேரத்துல மனசுல நினைக்கின்றான் என்ன? அதாவது கொலை செய்தோம், ரத்தத்தை பார்த்தோம், தண்ணி தகையாக இருக்கின்றது, அரும்பெரும் காரகத்தில் சற்று தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னா நம்ம கொலை செய்தோமா? ஏய், கொலை செய்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இல்ல, பொதுவா சுருக்கமா சொல்றேன், கொலை செய்துட்டோம், அதாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் என்று சொன்னால் நாம தகையாரி விட்டு செல்லலாம் என்று சொல்லி அப்படியே சுற்றுமுற்றும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த அரும்பெரும் காரகத்தில் ஒரு கிணறை கண்ணிலே கண்டார். கிணறு இருக்குது. கிணறு எப்படி இருக்கு? தோண்டி இருக்கின்றது. அந்த நேரத்துல மனசுல நினைக்கின்றான், நாமல் கொலை செய்தோம் என்று மனதில் நினைத்தோம். கண்டிப்பாக கிடையாது. நாமல் செய்தது கொலை என்று சொன்னால் இந்த அரும்பெரும் காரகத்தில் கிணறானது இருக்குமா? கிணறானது இருக்கும் என்று சொன்னால் கிணறுக்குள் தண்ணீரானது இருக்குமா? தண்ணீரானது இருக்கும் என்று சொன்னால் அதை கோரி பறிப்பதற்கு தோண்டிப்பட்டை தான் இருக்குமா? இருக்காது. நாம ஏதோ கள்ளத்துக்கு போட்டு அமைச்சு அவளுடைய விதி முடிந்து விட்டது, தண்ணி சாப்பிட்டு விட்டு செல்லலாமே என்று சொல்லி என்னமா
வேதியனானவள். சரி. தலையில் இருந்த முடிச்செல்லாம் அப்படி கிணத்து தவளத்துல வைக்கின்றான். வைத்து விட்டு கிணத்து கரையில வைக்கிறாங்க. ஓ, கிணத்து கரையில. நான் தவளைன்னு சொன்னா கிணத்துக்குள்ள தவளை இருக்கேன். அதுல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தவளை எல்லாம் ஒரு 3/4 கிலோ சைஸ்ல கிடக்கு. அப்படியா? ஆமா, அன்னைக்கு நாங்க பாட போகக்கூடிய நேரத்துல இவ்வளவு ஒண்ணு இருக்கமா ஒரு தவளை. இப்படி இருக்க சரி பார்த்தால் வாருங்கள். தோண்டிய போட்டு அப்படியே தண்ணீர் போற வேணும்னு சொல்லி நேர தண்ணீர் போறனா பாத்தீங்களா? அப்பதான் பாம்பு வருகின்றது. அது எப்படி வந்தது? ஆமா, பாம்பு சடார் என்று வந்து சரி தண்ணீர் அப்படி கோரி மேல தோண்டி நகண்டு பாம்பானது இந்த பாப்பானை கடித்ததா? அம்மா என்று அலறி விழுந்தான். பார்த்தீர்களா? அலறி அப்படி கையை வீசி எடுத்தான். பாத்தீங்களா? தவளத்தின் மேல் வைத்திருந்த அந்த முடிச்சானது அப்படியே அவனுடைய கரமானது தட்டுப்பட்டு கிணற்றுக்குள் விழுந்து விட்டதா? சரிதான். பார்த்த இந்த பாம்பு கடித்து விழுந்தா மாதிரி மனசுல நினைக்கிறான். எப்படியாவது ஒரு மருத்துவரை பார்க்கணும். கண்டிப்பாக சரி செய்து விட்டு உடனே ஒரு குழி ஓடி வாணி பார்க்க வேண்டும். எதுக்குன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய முடிச்சு எடுப்பதற்கு தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு தங்கம் வந்து தண்ணீருக்குள்ள விழுந்து விட்டது. அப்படி என்று சொல்லி 2 அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் கடித்தது கரும்பாம்பு அல்லவா? அந்த பாம்புடைய விஷமானது அவனுடைய தலைக்கு ஏறி அவனை அந்த காட்டிலே உயிரானது செல்கின்றதா? கைலாச மலையில் இருக்கின்றது. சென்று சென்று இந்த சிறு வயதிலே இருவரும் இறந்து கைலாச மலைக்கு வந்திருக்கின்றீர்களே. ஆமா, உங்களுக்கு என்ன நடந்ததப்பா? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஐயா, அதோ ஒரு பாவி இருக்கிறான் பாருங்கள். ஆமா, இந்த பாவியை நம்பி காட்டிலே வந்தேன். சரி. ஆனால் நம்பி வந்த என்னை கல்லை தூக்கி போட்டு கொலை செய்தான் ஐயா. சரி. நான் இறந்த துக்கத்திலே என்னுடைய அண்ணன் இருக்கின்றாரே, இருக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவரும் இறந்து விட்டார். நீங்கள் இருவரும் அண்ணனும் தங்கையுமா? ஆமா. அப்படியா? உன்னுடைய இறப்பின் துக்கம் தாங்காமல் உன்னுடைய அண்ணனும் இறந்து விட்டார். எங்களுக்கு இப்பொழுது என்ன வேணும் தெரியுமா? என்னமா வேண்டும்? அவன் கல்லாலை கொண்டபடியே நான் என் கையாலை எடுக்க வேண்டும். பூலோகத்திலே மறுபிறவி இருக்க வேண்டும். மறுபிறவி ஒரே தாய் வயிற்றிலே இருக்க வேண்டும். சரி. இவனை பழி எடுப்பதற்கு மறுபிறவி பிறக்கணும்னு சொல்றான். நான் எதை இயக்க நினைத்தாலும் எனக்கு உடனே கிடைக்க வேண்டும். எங்கப்பா கடைசியில ஒரு வரம் கேட்டாங்க பாத்தீங்களா? ஆமாம். இந்த உலகத்தில் நான் எதை இயக்க நினைக்கின்றேனோ அது எனக்கு வரமாக அமைய வேண்டும் என்று சொல்லி இயக்கியம்மை மட்டும்தான் வர கேட்டிருக்கிறாங்க. ஏமா, இந்த உலகத்துல சிறு வழிபாடு தெய்வம் நிறைய இருக்கிறது. ஏன்னா நம்ம சுடலமாட சாமி இருக்கிறாங்க, முண்ட சாமி இருக்கிறாங்க, வண்ணாரமாட வாத நிறைய சிறு வழிபாடு தெய்வங்கள் நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த சிறு வழிபாடு தெய்வத்தில் அம்மை இசக்கியம்மை மட்டும்தான் நான் இயக்க நினைப்பது அனைத்தும் எனக்கு இயங்க வேண்டும் என்று சொல்லி ஒரே வரத்துல முடிச்சுட்டான். எல்லோரும் சம்மதித்தார்களாம். அந்த நேரத்திலே சொல்லுகின்றார் சிவபெருமான், என்ன சித்திரபுத்திரனாரே, எப்பா சித்திரபுத்திரனாரே, என்ன இவர்களை மறுபிறவி பிறக்க செய்யணும். பூலோகத்தில் யாராவது குழந்தை
குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா சுவாமி பூலோகத்தில் தான தர்மங்கள் செய்து அநேக பேர் குழந்தை செல்வமானது இல்லாமல் அல்லோலப்பட்டு வருகின்றார்கள். ஆனால் உங்களுடைய பக்தியாக இருந்து சோழவள நாட்டை ஆண்டு வரக்கூடிய செம்பிய மன்னன் அவர்களுடைய மனைவி திருத்தேவி இவர்கள் இருவேரும் குழந்தை செல்வமானது இல்லாமல் உங்களுடைய பக்தியாகவும் பக்தனாகவும் இருந்து அல்லோலப்பட்டு வருகின்றார்கள். நல்ல குலம்தான். அதான் இருவேரையும் அங்கே பிறவி செய்து விடுங்க. நல்லது. அதை இலக்கினானே பாவி கொலை செய்த பாவி கர்மம் தானே. இவனை எங்க பிறவி செய்யலாம்? அதாவது காவிரிப்பூம் பட்டணத்திலே மாணாக்கன் செட்டி அவர் பெரிய ஒரு வணிகர். அவரும் ஒரு பெரிய செல்வேந்தர். அவரும் உங்களுடைய பக்தனாக இருந்து அதாவது குழந்தை செல்வமானது இல்லாமல் இருக்கின்றார்கள். அங்கேயே அப்படின்னா பிறவி செஞ்சிருங்க. இந்த பாவி அவர்களுக்கே குழந்தையாக கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பிள்ளைகளாக கொடுத்தார்களா? இப்படி இருக்க சோழ நாட்டிலே செம்பி தேவிக்கும் தேவிக்கும் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாமல் பரத வைத்து வருகின்றார்கள். சரி, அதை கரைக்கிடனாகி சிவபெருமான் நினைக்க என்ன செம்பி தேவியானவள் கர்ப்பமற்றாள். அத்தி மாதமாகின்றது. வயரம் அடி வயரம் கட வயரம் ஐயோ சொல்லுகிறார்கள். ஒரு மருத்துவத்தை அழைத்து வாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி அரண்மனை மருத்துவத்தை அழைத்து மருத்துவத்தால் வருகின்றார். சொல்லியாண்டு வாருங்க. என்னம்மா மருத்துவமே மருத்துவமே தாமதமே தெரியவில்லை நல்லாக நடக்குதம்மா என் தாயாக இசக்கி அம்மை வந்து பிறந்திடுவா. முதலாக நீலராஜன் வந்து பிறக்கின்றார். இரண்டாவதாக என் தாயாகிய இசக்கி அம்மை வந்து பிறந்தாளாம். இசக்கி அம்மை பிறந்தவுடனே எல்லோரும் குரவிட்டார்கள். ரெண்டு பெண்கள் ஓடி மன்னங்கிட்ட வந்து சொல்றாங்க, மன்னவா என்ன உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு 2 குழந்தைகளை கேட்ட உடனே சந்தோஷம் விட்டார். அதாவது முதலாக தாங்கள் தான் என்னுடைய அதாவது என்னுடைய காதலை இனிமை ஊட்டியிருக்கின்றீர்கள். சரி, ஆகையால் உங்களுக்கு எவ்வளவு பொன்பொருள்கள் தேவையோ தயங்காமல் எடுத்து செல்லுங்கள். மந்திரி அழைத்து சொல்லுங்க. மந்திரி, நாட்டு மக்களுக்கு என்ன தானம் உண்டு அனைத்து தானங்களையும் தானமாக செய்து விடு. சரி,
அப்படி என்று சரி. கேட்ட பேருக்கு இல்லை என்று சொல்லாமல் ஆமாம்மா. அனைத்து தானங்களும் செய்து வருகின்றாராம். சரி. தானம் பண்ண நினைக்கின்றார். என்னம்மா? குழந்தைகள் பிறந்திருக்காங்க. கண்டிப்பாக. ஆமா. பிறந்த ராசி பலன் பார்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அல்லவா? மந்திரி என்ன ஒரு ஜோதிடரை அழைத்து வா. ஆக என்று சொல்லி ஓடோடி சென்று மந்திரியானவர் ஒரு ஜோதிரி அழைத்துக் கொண்டு ஆமா. மன்னனுடைய முன்பிலே விட்டார். மன்னா, என்ன நான் தான் ஜோதிரி. அப்படியா? ஆமா மன்னா. ஐயா, குழந்தைகள் பிறந்த பலனை சரியாக பார்த்து சொல்லுங்கள். தாங்களுக்கு அப்படிதானே? ஆமா. மன்னா, என்ன பாலால் வரல் கழுவி பலகின் மீது பாவித்து சரியாய் வாருங்கள். என்னம்மா தெளிந்திருந்து செம்பியன் முன் சென்று நின்ற ஜோதிரியும் சரி ஒளிந்தரணி சாஸ்திரத்தை முன்னோலின் முறைப்படி அழிந்திடுங்கான் படைவீடு அவனையும் போ அரசுமோ இருந்திடுங்கான் மன்னவனே மக்கள் அவர் பிறந்த பலாபலனே தானவின்றி தவமழையும் சனி உதயம் பிறந்த பிள்ளை வாலிபமென்றி களவு செய்து வதை செய்வதுங்களவா ராட்சியம் இல்லாமல் இது போகும் ஆனது கண்டே உரைத்தேன் அரசை என்று கடிந்தொழுதாரே இந்த விதமாக ஜோதிடன் சொல்லுகின்றார் நான் ஆடாள பிறந்த குழந்தைகள் இது கிடையாது. அப்படி என்று சொன்னால் குழந்தைகள் நாட்டில் இருக்குன்னு சொன்னா கோமன்மார்கள் கிடையிலே ஆடு மாடு களவு போகும். சரி உங்களுக்கு எப்பவும் துன்பமே வருமே தவிர இன்பம் வராது. சரி மன்னா இந்த குழந்தைகளை வைப்பதை விட சரியாக எங்காவது கொண்டு விட்டு விடுங்கள். ஏங்கப்பா என்ன குழந்தையை கொண்டு விடுவது கொடும்பாவம் அல்லவா? உனக்கு தேவைப்படக்கூடிய வெகுமதியை வாங்கி விட்டு சென்று விடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படி என்று சொல்லி குழந்தைகளுக்கு பெயர் சூட்டணுங்கன்னா ஆம்பளை பிள்ளைக்கு நீலராஜன் பெயர் சூட்டுங்க. முன்பிறந்தா நீலராஜன் பிறந்தாள் என்னுடைய இசக்கியம் என்று சொல்லி பேர் நாம சூட்டினார்கள். தாலாட்ட வேண்டும் என்று சொல்லி ஆரிரேரி ஆரிரேரி ஆரிராரோ சரி இந்த ஆயாக இசைக்கியவை தொட்டிலே தூங்க வந்தவங்களா? ஆமாம்மா. இந்த உலகத்தை அழிப்பதற்காகவே பழிக்கு பழி எடுப்பதற்காக வந்தவள் அல்லவா? ஆமாம்மா. அதனாலே பார்த்தால் வாருங்கள். சரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆமாம்மா. அம்மையானவள் தூங்கவில்லை. கண்டிப்பாக அண்ணனை பார்த்து சொல்லுகின்றாள். அம்மனை பார்த்து என்னம்மா சொல்லுகின்றார்கள்? தொட்டில இருந்த சிறு பிள்ளைங்க அந்த காலத்துல பேசியிருக்காங்க ஐயா. ஆமாம்மா. இசைக்கியம்மை அண்ணனை பார்த்து சொல்லுகின்றாள். அண்ணா உனக்கு வயிறு நிறைந்ததா? அம்மா அதாவது அம்மா பால் குடித்தோம் என்று சொன்னால் என்னுடைய அடிவயிறு கூட நிறையவில்லை. எனக்கு வயிறு நிறையல. பால் அமிர்தம் குடித்தோம் என்று சொன்னால் நாம பிறந்த பரவிவலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடாது, கோங்கன்மார் கடைக்கு போக வேண்டும் என்று ஆக வேண்டும் என்று சொல்லி எப்படிமா நன்மை
அனைவரும் சாப்பிட்டார்களா? சாப்பிட்டு விட்டு ஏதும் தெரியாத குழந்தைகள் போய் வடிவெடுத்து சரி தொட்டிலே வந்து சுகக்கூடிய தருணத்திலே ஆமாம்மா அடுத்த நாள் காலையிலே கொம்பன்மார்கள் ஆட்டு மாட்டுகளில் இருந்து பார்க்கிறார்கள், ஆடு மாடுகளை காணவில்லை. ஆமா அண்ணே கண்டிப்பாக நாமல் மண்ணினிடத்தில் சென்று ஆவலாதி சொல்ல வேண்டும் என்று யார் யாரெல்லாம் வருகிறார்கள்? இந்த கொங்கன்மாரெல்லாம் வருகின்றார்கள். முத்துக்கோன் முருகக்கோன் முன்னோடி கோனார் முன்னோடி கோனார் மாலை விரை சூடி கோனார் மாலை விரை சூடி கோனார் முன்னோடி கோனார் முன்னோடி கோனார் உள்ளுமை பிறை சூடி கோனார் உள்ளுமை பிறை சூடி கோனார் பெரியமேல் நம்பிக்கோ ஆடி மாலாடி கோனார் ஆடி மாலாடி கோனார் ஆடி கோனோடனே மன்சூரன் கோனோ அதிசூதன கோலம் நட்டை கோன் நட்டை கோன் நட்டை கோன் நட்டை கோன் நட்டை கோன் நட்டை கோன் மட்டை கோன் நட்டை கோன் கட்டை கோன் மட்டை கோன் நட்டை கோன் கட்டை கோன் இப்படியாக கோபன்மார்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு ஆமா. கையிலே கடையாள் தடிக்கம்பு எல்லோரும் கொண்டு சரி மன்னன் முன்னே வருகின்றார்கள். மன்னா என்னப்பா கோபன்மார் கடையிலே ஆடு மாடுகளை காணவில்லை ஐயா. என்ன ஆடு மாடுகளை காணவில்லையா ஆமா. என்னுடைய ஆட்சியிலே ஆடு மாடுகளை காணவில்லை என்று சொன்னால் எனக்கு வேக்கம் தரையாரிமார்களே இந்த இரவுதானே காவல் இருந்து அந்த கல்வனை தாங்கள் கண்டுபிடித்தாக வேண்டும் அவர்கள் என்று சொல்லி சரி. தலையாரிமார்கள் ஒருவரும் காவல் இருக்க ஆமா மன்னனானும் ஒருவரும் காவல் இருக்கின்ற சரி. மந்திரிமார் ஒருவரும் காவல் இருக்கின்றார்கள். ஆமாமா. அப்பொழுது தாயார் இசக்கியமே அறிந்தாள். என்னம்மா சொல்லுகின்றார்கள் இடத்திலே நாம போக வேண்டும் என்று சொல்லி சரி. மீண்டும் ஒரு பூதம் போல வடிவெடுத்து வந்தாங்க பாத்தீங்களா? ஆமா. பார்த்தார்கள் தலையாரிமார்கள். என்னம்மா சொல்லுகின்றார்கள் அடுத்த நாள் காலையிலே மன்னனிடத்தில் சொல்கின்றார்கள். ஆமாமா. மன்னா ஆ. அளவு செய்து வேறு யாரும் கிடையாது, சரி உங்களுடைய பிள்ளைகள் தான். எப்பா என்னுடைய பிள்ளைகள் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆமாம். இந்த திருத்தேவியானவள் குழந்தைகளுக்கு பாலமிருதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி குழந்தைகளுடைய வாயிலே ரத்தமும் சதையும் இருப்பதை கண்ணிலே கண்டார். ஆமாம். பார்த்த இந்த திருத்தேவியானவள் மன்னனை பார்த்து சொல்லுகின்றார், என்ன மன்னா இந்த தரையாரிமார்கள் உரைப்பது அனைத்தும் உண்மை. சரி அதாவது ஆடு மாடுகள் களவு செய்தது வேற யாரும் கிடையாது, நம்முடைய குழந்தை தான் என்று சொல்லி ஆமா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் மன்னனோ இந்த தரையாரிமார்களை பார்த்து சொல்லுகின்றார், எப்பா தாங்கள் இருவேரும் இந்த இரண்டு குழந்தைகளையும் சென்று நேர முக்காட்டிலே கொண்டு போட்டு விட்டு பாருங்கள். அப்படி என்னை முக்காட்டிலே சென்று வேப்ப மரத்தடியிலே கிடந்து விட்டு சரி. திரும்பி பார்க்காமல் வந்து விட்டார்களா? ஆமாப்பா. இப்படி இருக்க இருவேரும் எப்படி முக்காட்டிலே வாழ்ந்த பாருங்கள். எப்படி கண்ணே பள்ளிக்கு பள்ளி கொள்ள வந்த பள்ளிக்கு பள்ளி கொள்ள வந்த ஆமையரும் நல்ல நம்மாய் முகத்திலிருந்து மலர் வேண்டு ஓட்டகத்தே வாழ்ந்திருந்தார். பழங்காலை இசையம்மையே கேட்டவர் வேறு அண்ணர்களே எண்ணர்களே கேட்டவர் இடமிருந்தாள் நாட்டிலுள்ளோர் நம்மிடம் நாட்டில் உள்ள மகிழ்வப்பா நாடு அன்னோரே என்னுடைய அண்ணாவே என்னுடைய அண்ணாவே என்று புகிழ்ந்தாருமென்றே யாரும் என்று அவனாரிடம் கேட்டபோதே ஆகாய மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக இலக்குதான் வருகிறல்ல இலதூதன் வந்திடுமா தகுதியில் தலைவாங்கி துயில் மனை வாங்கி திருவேரோ தான் எடுத்தார் வேறும் தான் முடித்தார் சுகாத்தில் நீலம் வாழ்ந்தார் காட்டில் நீளம் வாழ்ந்தார் காட்டில் அம்மை போனாள் காட்டில் அம்மை போனார் காட்டில் நீலனமோ வேப்பமரத்தடி நின்று கொண்டு வேப்பமரத்தடி நின்று கொண்டு மிருகங்களை அழித்துக் கொண்டார். நடந்து வரும் வேளையிலே நடந்து வரும் வேளையிலே நல்லதொரு பகைவனே பிரதிவார ஐயனாரும் பிரதிபாராயனாரும் ஐயனாரில் இளமதிலே இளமதியிலே அயரணுவா செல்வானா. என் அண்ணா நீலராஜா, என்னம்மா நாம் இருவேரும் இருந்தோம் என்று சொன்னால் பார்க்கிறவங்க தவறாக நினைப்பார்கள். கண்டிப்பாக. நீ இங்கே அமர்ந்து கொள், நான் செங்காட்டில் சென்று வாழ்ந்து வருகின்றேன். எம்மா என்ன? செங்காட்டுக்கு சென்று வாழ்ந்து வருகின்றேன் என்று சொல்லுகின்றாய். ஆமா. அதாவது அண்ணனை காண வரக்கூடிய நேரத்தில் பண்டி கறி சமைத்து சரி. அந்த
அன்னைக்கு பிடிக்கக்கூடிய அனைத்து பண்ட பலகாரங்களையும் எடுத்து வா கண்ணே. அப்படியே வருகிறேன் என்று சொல்லி சரி ஆகாய மார்க்கமாக சிவபெருமானுக்கு துகில் வருகின்றது. ஆமாம்மா. அந்த துகில் தனி வாங்கி எடுத்துக் கொண்டாய். சரி செங்காடு போனால் முதுகாட்டில் இவன் வாழ்ந்து வருகின்றான். ஆமாம்மா. அங்கே உள்ள மிருகங்களை அடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றான். ஒரு நாளைய தினத்தில் சாட்டிலே ஒரு ஐயனார் கோவில் இருக்கின்றது. சரி. ஐயனார் கோவிலுக்கு பூஜை செய்ய வருகின்றான் ஒரு மறையவனானவன். அந்த மறையவன் பின்னாலே தொடர்ந்து வருகின்றான். சரி. இப்படி ஒரு மறையவன் தானே நம்மளுடைய தங்கியை கொண்டது. ஆமா. இவனை விடக்கூடாதுன்னு துரத்தும் பொழுது மறையவன் நேர தூண்டோதர பூதத்தில் வருகின்றான். ஐயா ஐயனாரே பல பூஜை செய்து வருகின்றேனே, ஆமா. என்னை ஒரு மறையவன் துரத்தி வருகின்றான். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி எப்பா தூண்டோதர பூதரே என்ன உடனடியாக நீலராஜனை கொண்டு வா என்று சொல்ல ஆமா. இந்த தூண்டோதர பூதமானது நீலராஜனை வந்து அடித்து கொண்டு கிடந்தது. நீலராஜனை அடித்து கொண்டவுடனே அவருடைய உயிரானது வேப்ப மரமூட்டிலே உறைந்து இருக்கின்றதா? ஆமா வேப்ப மரமூட்டில உறைஞ்சிருந்து பாத்தீங்களா? அந்த வேப்ப மரத்தை வெட்டுவதற்கு யார் வருகிறார் தெரியுமா? யார் வருகிறார்கள்? கடம்பூர்ல இருந்து 70 பேர் கரையாளர் வருகின்றார்கள். ஆமா ஏண்டா இலங்கப்புறை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான அந்த வேப்ப மரத்தை வெட்டி சென்று விட்டார்கள். சரி, அப்பொழுது இசைக்கியமையார்கள் அண்ணனுக்கு ஏற்ற பண்டத்தை எடுத்துக்கொண்டு அண்ணனை காண வேண்டும் என்று சொல்லி காட்டிலே வரக்கூடிய தருணத்திலே அண்ணனை காணவில்லை. பூத பிசாசுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன. பூத பிசாசுகளே என்னுடைய அண்ணனை கண்டீர்களா? எம்மா உன்னுடைய அண்ணன் இறந்து விட்டான். உன்னுடைய அண்ணனை இந்த சாஸ்தா ஐயனார் தூண்டோதர பூதத்தை விட்டு கொண்டு விட்டார்கள். என்னுடைய அண்ணன் இறந்து விட்டாரா? ஆமாம்மா. அந்த வார்த்தை கேட்டவனே சரி என்ன பொழுது இசக்கி அம்மை சொல்லுகின்றார். என் அண்ணனை கொண்ட பேரே நானும் பலி எடுப்பேன் என்று சொல்லி அருமையாக அந்த காட்டிலே இருந்து அழுது கொண்டிருக்கின்றாராம். இப்படி இருக்க காவிரி பட்டணத்திலே மாணாக்கன் செட்டி மனைவியுடைய திருவயிற்றிலே செட்டியார் குலத்திலே பிறந்து வருகின்றான் இந்த வேலவ வேதியனானவன். அப்படி இருக்க ஆனந்தன் செட்டி என்ற பெயரோடு வளர்ந்து வருகின்றான். அந்த குழந்தை பிறந்தது பாத்தீங்களா? ஜோதிடரை பார்த்து சொல்கின்றார். என்னப்பா சொல்கின்றார்? ஐயா ஜோதிடரே, இங்க இவரு குழந்தை பிறந்திருக்கின்றது. இந்த குழந்தையுடைய ராசிகளை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். எப்பா உன்னுடைய குழந்தை நல்ல ராசியில் தான் பிறந்திருக்கின்றது. ஆனால் ஒன்று, இவன் கழிஞ்ச ஜென்மத்தில் ஒரு பெண் பலி இவனுக்கு இருக்கின்றது. ஒரு பெண்ணை கல்லை போட்டு கொண்ட பலியானது இருக்கின்றது. அப்படியா? என் திசைக்கு வியாபாரத்திற்கு சென்றாலும் தென் திசைக்கு வியாபாரத்திற்கு செல்லக்கூடாது. சென்றால் என்று சொன்னால் என்னுடைய உயிர் போகுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதுக்கு ஏதாவது இருக்கின்றதா? பரிகாரம் இருக்குதா கேட்டேன். ஆமா எப்பா, அதாவது நான் உனக்கு ஒரு பத்திரம் எழுதி தருகின்றேன். சரி. ஆமா, இந்த பத்திரம் அவனுடைய கையில் இருக்கும் வரை உன்னுடைய மகன் பத்திரமாக இருப்பான். ஆகட்டும் என்று சொல்லி சரி ஜோதிடரை அனுப்பிவிட்டேன். தன்னுடைய மகனாரை வளர்த்து வருகின்றான். சரி. வளர்த்து வரக்கூடிய நாளையிலே 16 வயது பிராயத்தை அடைந்தான். ஒரு பெண்ணை பார்த்து மகனுக்கு திருமணத்தை செய்து வைக்கின்றானாம். சரி. அந்த நேரத்திலே ஆனந்தன் செட்டி கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது. தன்னுடைய மகனை அழைத்து சொல்கின்றார். என்னம்மா வாராயணி ஆனந்தனி என் மகனே இல்லாமல்லி உரையோடு வாழ்ந்திருப்பார் சொல்லுகிறேன் ஒன்றனக்கு கொழான மகளா மகனே இங்க அப்பா அப்பா அதாவது சில விஷயங்கள் நான் இடத்திலே சொல்ல வேண்டும். என்னப்பா சொல்ல வேண்டும்? சொல்லு. உனக்கு 16 வயதுல நீலிப்பலி இருக்கின்றது. நீலப்பலியா? நீலிப்பலி. எங்கு போனாலும் சரி தென் திசை போக கூடாது. ஆகட்டும் தந்தையே. பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். அப்பா ஒரு வேப்ப பத்திரம் இருக்குது. சரி. அத உன் கையில கொடுக்கிறேன். நீ எப்போ இந்த பத்திரத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகட்டும் என் தந்தையே. கையிலே பத்திரத்தை கொடுத்தால் சரி வாங்கி வைத்து விட்டான் ஆனந்தன் செட்டி.
அந்த நேரத்திலே மாணாக்கன் சென்னியுடைய உயிரானது பிரிந்து சொல்கின்றதா. இப்படி இருக்க தந்தை சொன்னா பாத்தீங்களா வார்த்தை, அது எதுவுமே மனசுல வைக்கவே இல்லை. ஏன்னா மனைவி ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா, அவளுடைய வார்த்தை கேட்க ஆரம்பித்து விட்டான். அவள் சொல்றா, அண்ணா உங்க அப்பா உங்களுக்கு பொண்ணு சேர்த்து வைத்திருக்கின்றார், உங்க பிள்ளைக்காக நீங்க என்ன சேர்த்து வைத்திருக்கீங்க? இதுவரைக்கும் எதுவும் சேர்த்து வைக்கவில்லை. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போகலாமே. செக்களவு தங்கமாக இருந்தாலும் செதுக்கி எடுத்தால் குறையதான் செய்யும் என்று சொல்லுகின்றாய். ஆகட்டும் என்று சொல்லி இவனுக்கு தெரியக்கூடிய வேலையானது கசபு வேலை. இந்த கசபு அனைத்து கசபு பொருட்களும் எடுத்துவிட்டு அப்படி வீட்டை விட்டு வெளியில் வருகின்றான் வியாபாரத்திற்கு செல்வதற்காக. அப்படி வரக்கூடிய தருணத்திலே தலையில கசபு வச்சுட்டு எப்படி சத்தம் போடுறான், அம்மா கசபு வேணுமோ கசபு. ஆமா கசபு வாங்கலையோ கசபு. இப்படி சரி வருவதை அறிந்தால் அம்மை இசக்கியமையானவள். ஏன்னா அம்மை இவனைத்தானே வழி எடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக எப்படி தோன்றினார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே தோன்றினாலே நல்லா
கொண்டு சரி தலையிலே பிச்சு பூச்சூடி ஒரு அழகான பட்டுடுத்தி ஆமா கழுத்திலே திரு தாலி அணிந்து ஆமாம்மா. செட்டியார் முன்னே வந்து தோன்றுகின்றார் சரி. ஆடினாய் வாடினாள் ஆனந்த கொத்தாடுகின்றார் ஆமா. இந்த மனதிலேவன் நினைக்கின்றான் அரும்பெரும் கானகத்தில் ஒரு பெண்ணானவள் தனியாக வந்து ஆடுகின்றாள் பாடுகின்றார் ஆமா. சில நேரங்களில் கிறுக்காக இருக்குமோ இல்லை என்று சொன்னால் பைத்தியமாக இருக்குமோ அப்படி என்று தள்ளாட்டம் கொண்டானாம் சரி. இசைக்கமை கேட்டாள் ஆமம்மா தள்ளாட்டம் கொண்டீரே தமிழ் வணிக பெருமாளே தள்ளாட்டம் கொண்டீரே தமிழ் வணிக பெருமானே நாடு கடை சோறு மோட்ட தந்த நாட்டோடே துள்ளாட்டப்படவே தனைய மல்லாதே வெள்ளாட்டிக்கார வந்து வரது பேசுகிறேன் வெள்ளாட்டுக்காரி வந்து மெய்மறந்து பேசுகிறேன் சாயல் கண்டால் தெரியாதோ சங்கடமே உண்டமைக்கு நடந்து உயமனதுடையவரே சொன்னாம்பு தாருமையா அருமைய சொன்னாம்பு தந்து நிழல் மீதமர்த்தும் ஏழ்மையா என்னுடனே செட்டிக்குள்ள பெருமாளும் எல்லளவு சுண்ணாம்பு இலைமெழுப்பதாருமையா எல்லமுண்டவாருமையா வரிதிருக்க வாருமையா வாருவார் என்று சொல்லி வழிமறித்தாள் இசக்கியம்மை மலங்கு விரடான் இறக்காது பிறயாரே என்று சொல்லி இசைக்கியம்மை செட்டியாரே பின் தொடர்ந்தாளே ஐயா செட்டியாரே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே ஏன் தள்ளாடுறீங்க என்னை உங்களுக்கு தெரியவில்லையா சத்தியமாமா இப்ப தெரியல தெரியலையா தெரியல எல்லாம் மறந்து போயிரும் ஐயோ இப்பதானே உங்களை நான் வீட்டுல இருந்து அனுப்பி விட்டேன் என்னையா ஆமா நீயா ஆமா ஆமாப்பா அம்மா சரி என்னுடைய நாட்டியம் எப்படி இருந்தது என்னது நாட்டியம் தானே ஆமா நான் ஒருவேளை உனக்கு கிறக்கு பிடிச்சிருக்குமா இல்லன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குமோன்னு நினைச்சேன் அப்படிதான் இருக்கும் ஐயா ஏன்னா ஆ. அரும்பெரும் கானகத்தில் தனியாக இருந்து ஆடுகின்றாய் பார்த்தாயா சரி. ஆமா. அப்படின்னு தெரியாம நினைச்சிட்டோம்மா ஆமா ஆ, உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்குதா சுண்ணாம்பு வெத்தலை வச்சிருக்கேன் ஏமா சுண்ணாம்பு மட்டும் இல்ல ஆமா ஏன்னா ஆ. அதாவது இவ்வளவு தூரம் நடந்து வந்த களைப்பு ஆமா எனக்கு அடிக்கடி ஏதாவது கடைக்கு கண்டா நான் சாப்பிடுவோம் அப்படின்னு நடத்திடுவோம்மா சரி இருக்கட்டும் ஆ. உங்க அந்த ஒரு பை இருக்கு பாத்தீங்களா ஆமாப்பா. அந்த பைக்குள்ள சுண்ணாம்பு இருக்கு எனக்கு கொஞ்சம் தாருங்களே ஏமா ஆ. எனக்கு பைக்குள்ள சுண்ணாம்பு இருக்குது உனக்கு எப்படி தெரியும் வச்சு விட்டதே நான் தானே அப்படியா ஆ. அப்படி என்று சொன்னால் இதோ தருகிறேன் என்று சொல்லி கத்தியிலே சுண்ணாம்பு எடுத்து கொடுத்தாள் அந்த நேரத்திலே ஆ. பார்த்தான் வாரங்கள் செட்டி வெள்ளாட்டம் கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடி செல்கின்றானா ஆமாம்மா அப்படி இசைக்கவே சொல்லுகின்றாய் என்ன என்னம்மா ஓடி ஓடி போறேரே செட்டியாரே அருமையத்தாரே மாறே செட்டியாரே ஓடி ஓடி போகிறேன் செட்டியாரே தானே உம்மை தொடர்ந்து நான் மாறி செட்டியாரே ஓடி ஓடி செட்டியாரே அருமையத்தாரே தானே பட்டேரோ செட்டியாரே கண்டவனோ கண்டவனோ
செட்டியார் ஓடுகின்றார், நம்மை இசைக்க விடுவாரா? கண்டிப்பாக விடமாட்டாள் அல்லவா? யா செட்டியாரே, என்னை பெண் என்று பார்க்காமல் இப்படி ஓட விடுகிறேன். ஓடி போடி கள்ளி போல் தோன்றுகின்றாய். பார்த்தால் அவ்வளவு பயமாக இருக்கின்றது. ஆமாடி. அப்படி என்று இருவேறு வாக்குவாதம் செய்கின்றார். நேரத்துல செட்டி ஓடி வந்த மாதிரிங்களா? அம்மா என்ன செய்தா தெரியுமா? வந்தாள வன்பிறகை மாயை இசைக்கு, வந்தாள வன்பிறகை மாயை இசைக்கு, பலமாக வேதிகள் இருந்ததற்கு சந்தோஷமாகவே நிலவின் நகழ்ந்தார். அதிகாலை கேளாடு நின்ற கழிந்தார். ஓடி முறைத்தாள் இடத்தாள் கள்ளி கை பிள்ளையாக செட்டியில் வன்பிறகாலே ஓடி பின்னாலே வந்தா பாத்தீங்களா? அத்தா கள்ளி மரத்தை கள்ளி மரங்களே, பாவி என்னை கொலை செய்ததற்கு நீங்கள் தானே சாட்சி. அன்று நான் கொலை செய்வதற்கு தாங்கள் சாட்சி என்று சொல்லி உடைத்தா இடுப்பில் வைத்து சொல்லுகின்றார். கள்ளி கை கள்ளி கை பிள்ளையாக மாறட்டும் என்று சொல்லுவது அந்த கள்ளியான ஒரு கை பிள்ளையாக மாறுகிறான். ஆண் குழந்தையாக மாறியவுடனே குழந்தையை கொண்டு செட்டியார் பின்னாலே வருகின்றார். இந்த பிள்ளைக்கு முகத்தையாவது ஒரு தடவை பார்க்க கூடாதா? அந்த நேரத்தில் இந்த செட்டியானவன் நினைக்கின்றான், கல்லியை ஒடிச்சு இடுப்புல வச்சா இவன் பெரிய குலகாரியாக அல்லவா இருப்பாள் போல், மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாக இருப்பாள். பிள்ளை எப்படி அழுது பாத்தீங்களா? ஒரு தடவை நீங்க கையில எடுத்தீங்கன்னா பிள்ளை அழுவே நிப்பாட்டிரும் ஐயா. ஆமாப்பா அம்மா, அப்படி என்ன கல்லியை ஒடித்து இடுப்பிலை வைத்து பிள்ளையாக்கி விட்டாயே சொல்லுகின்றா இசக்கியம்மை. என்னம்மா? ஆண் பிள்ளை வெட்டங்கு கொடுத்தேன், ஆண் பிள்ளை வெட்டங்கு கொடுத்தேன் சட்டி, கழிவிட்டு போயிரு சட்டி, உம்மாவி கண்டால் பறைவாள், உம்மாவி கண்டால் பறைவாள், நான் பெற்ற பிள்ளை முகமாறாமல்
செட்டியானவள் அம்மையாரை இசைக்க விடுவாளா துரத்தி வருகின்றாள் ஓடி ஓடி செட்டியான் எங்கே வெளிநாடு வாருங்கள் நேர வளவூர் நோக்கி வருகின்றான் சரி கரையாளர் கூடி பேசி இருக்கின்றார்கள் அந்த இடத்துல சொல்லிடான் வாருங்கள் சரி சரியாக என் மன்னன் தான் சத்தியை விட்டு அவள் எங்கே அவள் தான் நடது சரியனகரூரதிலே வாரானே செட்டி அவள் வார்த்தவர்கள் ஏது சொல்வான் மங்கை நல்லாள் என்னை கொல்ல வாராளையா ஏங்கி ஏங்கி நானதான் விரட்டி என்னை தொடர்ந்து வாராள் ஐயா ஊரவர்களை என்னை காப்பாற்றுங்கள் இப்படி அலைந்துழைந்து வர காரணம் என்னப்பா ஒரு கள்ளி என்னை கொல்ல வருகின்றாய் என்ன கள்ளியா ஆமா கள்ளி என்று சொன்னால் பெண் என்ன சொல்லுகின்றாய் இந்த காலத்தில் ஆண்கள் தான் பெண்களை விரட்டி வருவார்கள் சரி இப்போது பெண் ஆண்களை விரட்டி வரும் அளவிற்கு மாறிவிட்டதா சரி சரி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்க அம்மை இசைக்கம்மை கையில குழந்தை வச்சு ஓடி வந்தா பாத்தீங்களா ஐயா இங்க ஒருத்தர் வருவதை பார்த்தீர்களா என்ன நீ யார் அவன் யார் நீங்கள் இருவேரும் எதற்காக இந்த அரும்பெரும் கானகத்தில் பின்னும் முன்னுமாக நடந்து வருகின்றனர் என்னுடைய கணவர் உன்னுடைய கணவனா யார் தெரியுமா யாரு செட்டி மகன் இவர்தான் நான் கற்பக செட்டி மகன் செட்டி மகன் இவர்தான் நான் கற்பக செட்டி மகளே நிச்சயமாய் மனமடித்து மண்மடித்தனாளோடு என்னை கட்டில் சண்டையிட்டார் மண்மடித்தனாளோடு என்னை கண்டு சண்டையிட்டார் ஏது மொழி சொல்லிடுவாள் உள்ளவரே நடுவரை பக்கியம் உள்ளவரே மக்கள் அழைக்க சொல்லுவோம் நடுவரை பக்கியம் உள்ளவரே பழமையாகவல்லோ நடுவரை மக்கள் அழைக்க சொல்லுவோம் சொல்லுங்க